தமிழின் அருமை, லகரம் பொதிகையின் பெருமை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலரின் வாழ்த்தை, தமிழ் வாழ்த்தை தொடங்கி இதோ லகரம் உங்களுக்காக. இன்னைக்கும் ஒரு கவிதையோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேடையை, உன்னிடம் கனிந்த பிள்ளை, உன்மடி தவழ்ந்த பிள்ளை, நீ சொன்ன மொழி எடுத்து உன்னையே பாட வந்தேன். கண்ணிலிருந்து கொஞ்சம், கைகளின் கருணை கொஞ்சம், உள்ளெழுந்த நெருப்பு கொஞ்சம், உன் தேக ஊற்று கொஞ்சம். என்னிடம் இவைகளின்றி எவை உண்டு எனது கண்ணே, முன்வந்த கவிகளைப் போல் எனக்கு நீயே ஆனாய், என் சொல்லி உனை எழுத தீராத தாகம் தாராய் என்றார் கவிஞர் பச்சையப்பன் அவர்கள். அவரோட கவிதையோடு இன்றைய லகரம் மேடையை தொடங்குகிறோம். இதோ லகரம், தமிழின் பெருமை பேசுவோம். ரொம்ப அற்புதமான கவிதை. பச்சையப்பன் அவர்களினுடைய கவிதையோடு இன்னைக்கு நம்ம தொடங்கி இருக்கிறோம். நிகழ்வு நிச்சயமாகவே பசுமையாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு 2 கல்லூரிகள் நம்ம இடையே வந்திருக்காங்க இல்லையா? ஆமா. குறிஞ்சி, முல்லை பார்த்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்களுடைய முகத்திலுடைய அந்த புன்னகையை பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு எவ்வளவோ வெற்றிகரமா போக போகுது அப்படின்னு தெரியுது. எந்த கல்லூரியில இருந்து வந்திருக்காங்க? குறிஞ்சி அணி. குறிஞ்சி அணி சிந்தி கலை அறிவியல் கல்லூரி பூந்தமல்லியில இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. பாக்குறப்பே அறுவரும் அப்படி உற்சாகமா இருக்கிறாங்க. வருவோம். முல்லை அணி பார்க்கும் போதே தெரியலையா எவ்வளவு அற்புதமா நிக்கிறாங்க, எவ்வளவு அழகா இனிமேல் தமிழ் பேச போறாங்க, எப்படி விளையாட போறாங்க. என்னப்பா அப்படிதானே? கொடுக்கிற கட்டுமானமே பயங்கரமா இருக்கு இல்லையா? GKM பொறியியல் கல்லூரியிலிருந்து மாணவிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பலத்த உற்சாகமான கைதட்டலை கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம அரங்கம் பாருங்க, இங்க எவ்வளவு அற்புதமா நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எவ்வளவு முகமலர்ச்சியோட அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த 1.5 மணி நேரமா நாங்க உங்களோட பயணிக்க போறோம்னு இருக்காங்க. அவங்க அரங்க பார்வையாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய பலத்த கைவோசை நம்ம திரும்பி கொடுக்கலாம், நம்மளே தட்டிக்கலாம். இன்னைக்கு நகர மேடையே ரொம்ப பிரகாசமா இருக்குல்ல. இன்னைக்கு இன்னும் கூடுதலான பிரகாசமா இருக்கணும்ல. ஓ சரிங்க. சரி, நம்ம வழக்கம் போல நம்ம விளையாட்டுகளை தொடங்கலாம். நம்ம வந்து உற்சாகமா இருக்கீங்களா 2 பேரும்? நீங்க உற்சாகமா இருக்கிறத ஒரு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து நிரூபிக்கலாம். பார்க்கலாம். குறிஞ்சியோடையும் முல்லையோடையும் விளையாடுறதுக்கு முன்னாடி நேயர்களோட நாங்க விளையாடுறது தான் எங்களுடைய முதல் நோக்கம். நேயர்களுக்கான முதல் குறுந்தகவல் கேள்வி திரையில் இன்னும் சில நொடிகள்ல வரப்போது. பட்சி என்னும் வட சொல்லுக்கான தமிழ் சொல். ஏ பண்டம், பி பறவை, சி பற்று, டி பயன். திரும்ப ஒரு முறை சொல்றேன். பட்சி என்னும் வட சொல்லுக்கான தமிழ் சொல். ஏ பண்டம், பி பறவை, சி பற்று, டி பயன். நேயர்கள் குறுந்தகவல் அனுப்ப வேண்டிய முறை TQ இடைவெளி 1A அல்லது 1B அல்லது 1C அல்லது 1D இடைவெளி உங்களுடைய பெயர் மற்றும் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 922821055555 என்ற எண்ணுக்கு சீக்கிரமா அனுப்புங்க. உங்களுடைய பதிலுக்காக ஆவலோட நாங்க எல்லாருமே பலத்த கையோசையோட காத்துக்கிட்டு இருக்கோம். குறிஞ்சேனி, உங்களை பற்றிய அறிமுகம். அதுக்கு அறிமுகத்துக்கு முன்னாடி இந்த இதை சொல்லவே இல்லையே நம்ம இன்னும். என்ன சொல்லணும்? பரிசு. பரிசு அது வந்து அவங்க அறிமுகத்துக்கு அப்புறமா அவர்களுடைய அந்த திருவாயில இருந்தே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். சரி, உங்களை பற்றியான அறிமுகம் சொல்லுங்க. உங்க பெயர், உங்க தனித்திறமை, உங்க கல்லூரி. செம்மொழி, தமிழ் மொழி, அது நம்மொழி, என் தாய்மொழி. அப்பேற்பட்ட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த லகர மேடைக்கு என் வணக்கம். என் பெயர் சே ராஜேஸ்வரி. சிந்தி கல்லூரியில் கணித வேளாண்மையில் 2ஆம் ஆண்டு பயில்கின்றேன். தனித்திறமை நடனம், பட்டிமன்ற பேச்சு, கவிதை எழுதுவது போன்ற பல. எத்தனை தரமம்மா. ராஜேஸ்வரி, வாழ்த்துக்கள். ஈன்ற அன்னைக்கும் ஈர்க்கின்ற தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் தே கிருத்திகா. நான் சிந்தி கல்லூரியில் இருந்து வருகின்றேன். நான் 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் படித்து வருகின்றேன். என் தனித்திறமை தையல் கலை. சிந்தி கல்லூரி சார்பாக லகரம் மேடைக்கு வணக்கம். நான் சி ஹரிப்பிரியா. 2ஆம் ஆண்டு காட்சி தொடர்பியல் பயில்கின்றேன். என்னுடைய தனித்திறமை கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா மோகனப்பிரியா. நான் சிந்தி கல்லூரியில் இளங்கலை கணிதவியல் படித்து வருகின்றேன். என்னுடைய தனித்திறமை கட்டுரை எழுதுவது.
தமிழுக்கு வணக்கம். என் பெயர் சாரா நித்ய கல்யாணி. நான் 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் சிந்தி கல்லூரியில் படிக்கின்றேன். என் பாடுவது நம்ம கடைசியா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட சொல்றோம் உங்களை. தமிழ் அன்னைக்கும் ரகர மேடைக்கும் எனது வணக்கம். என் பெயர் விஜயலட்சுமி. நான் சிந்தி கல்லூரியில் சுற்றுலாத்துறை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். என்னுடைய தனித்திறமை பாட்டு பாடுவது, தமிழ் நூல்கள் வாசிப்பது. ரெண்டு பாடல்கள் இருக்காங்களே இங்க, நம்ம கடைசியா பாடுறோம். ஒரு தகவலை கவனிச்சீங்களா? ஆரம்பத்துல இருந்து அந்த முடிவு வரைக்குமே அழகான தமிழ் சொற்களால் நம்ம இழுத்திருக்காங்க சிந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. வாழ்த்துக்கள். முல்லை அன்னைக்கு சவாலா இருக்கும் போல ஏபிஏ போட்டி இங்கே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாம். ஜிகேஎம் தயாரா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி இருந்தால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்று என்றும் அமைதியுடனும் பொறுப்புடனும் இருக்கும். ஜிகேஎம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இருந்து இரா சௌந்தர்யா, 3ஆம் ஆண்டு உயிரி மருத்துவ பொறியியல். தனித்திறமை? சிறப்பாக பேசுவேன். சிறப்பாக பேசுவேன். பார்த்தாலே தெரியுதுமா, உங்க பேச்ச கேட்டாலே தெரியுது. பூந்தோட்டத்தில் பூத்து குலுங்கி மண்ணில் படர்ந்து விரிந்திருக்கும் மலர்களைப் போல தமிழ் என்னும் மரபில் தோன்றி உலகம் முழுதும் பறந்து விரிந்துள்ள என் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் உணவருந்தும் பொன்னான நேரத்தில் உணவில் மாபெரும் அமுதான தமிழை விருந்தளிக்கும் பொதிகை தொலைக்காட்சிக்கும் இச்சிறுமியின் சிரம் தாழ்த்திய வணக்கங்கள். என் பெயர் ரேவதி கிருஷ்ணமூர்த்தி. நான் ஜிகேஎம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2ஆம் ஆண்டு உயிரி மருத்துவம் படித்து வருகிறேன். பேச்சு பேசுவது, பட்டிமன்றத்தில் பேசுவது, அறிவியலில் உள்ள நுணுக்கங்களை கண்டறிந்து சுவைப்பதில் எனக்கு ஆர்வம் அதிகம். அது மட்டுமின்றி உங்க திறமை மட்டும் சொல்லுங்கம்மா, நம்ம அப்புறம் பின்னாடி பேசுவோம். விளையாட்டு கலையில் ஆர்வம் அதிகம். இதில் நான் வெள்ளி பதக்கங்களையும் பெற்றுள்ளேன் என்று பெருமையோடு சொல்கிறேன். நிச்சயமா ரொம்ப அழகா பேசுறீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீ அக்ஷயா. நான் ஜிகேஎம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் வந்திருக்கிறேன். என்னோட தனித்திறமை பாடுதல். நான் கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றிருக்கிறேன். 2ஆம் ஆண்டு கணியியல் படித்து வருகிறேன். அதான் திறமை சொல்லிட்டாங்க அவங்க. இன்னைக்கு ஒரே நம்ம அரங்கல பாடகிகளா இருக்கிறாங்க. எப்படியா பாட வைக்கிற எல்லாரையும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சே நவீன்குமார். ஜிகேஎம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். இயந்திரவியல் துறையில் படித்துக் கொள்கிறேன். என் தனித்திறமை நடனம் மற்றும் தேசிய மாணவர் படையில் உள்ளேன். அற்புதம் அற்புதம். தேசிய மாணவர் படையிலிருந்து ஒரு வீரர் வந்திருக்கிறார் அப்படினா சொல்லணும். வீரர் தான். ஒரு உண்மையாலுமே 12 பேர்ல ஒரே ஒரு ஆண்மகன். பரிதாபமா நிக்குது அந்த பிள்ளைய பாக்குறப்ப. பரவாயில்ல, தங்கம். நீங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மு கனிமொழி. நான் ஜிகேஎம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2ஆம் ஆண்டு உயிரி மருத்துவம் படித்து வருகிறேன். எனது தனித்திறமை என்னவென்றால் பேசுவது, பட்டிமன்றம் பேசுவது, அப்புறம் தட்டச்சு பட்டிமன்ற பேச்சாளரா வந்து சேர்ந்திருக்கீங்க. பெரிய பட்டிமன்றமே நடத்திடலாம் போலயே. போட்டிக்கு கடுமையான ஆள் இருக்கீங்க. எனது பெயர் ரா ஆர்த்தி. நான் ஜிகேஎம் கல்லூரியிலிருந்து 2ஆம் ஆண்டு உயிரி மருத்துவம் பயின்று வருகிறேன். என் தனித்திறமை ஓவியம் வரைதல். ரொம்ப அற்புதம். ஜிகேஎம் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் ஒரு அற்புதமான கைத்தட்டலை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு ரொம்ப சரிசமமான களமா இருக்கு இந்த ரகர மேடை. இன்னைக்கு அவ்வளவு தூரம் 2 பேருமே இன்னைக்கு பிச்சு உதறாங்க அப்படின்னு தான் கொஞ்சம் சொல்லலாம். கொஞ்சம் கல்லூரியில சொன்னோம்னா ரொம்ப அழகா சொன்னீங்க 2 பேருமே வந்து. சரி, இப்ப நம்ம முதல் சுற்றுக்கு போயிடலாமா? அதுக்கு முன்னாடி பரிசு கேட்கவே இல்லை. பரிசு இப்போ நீங்க எவ்வளவு சத்தமா சொல்றீங்களோ அவ்வளவு சத்தமா நாங்களும் பரிசுகள் கொடுப்போம். முதல் பரிசு எவ்வளவு? 10,000. முதல் பரிசு எவ்வளவு? 10,000. 2ஆம் பரிசு 5,000. ரொம்பவே அற்புதமா சொல்லியிருக்கீங்க. பரிசு யாரை தட்டி செல்றீங்க அப்படின்றத பாத்துடலாம். முதல் சுற்று என்ன சுற்று? முதல் சுற்று என்னமா சுற்று? தமிழ் இன்ப தமிழ். அதான் முதல் சுற்று. முதல் போட்டி என்ன போட்டி? அரிதாரம். வாங்க, குறிஞ்சி அணியோட அந்த நடிகை யார்? வாங்க, அவங்களுக்கு ஒரு பலத்த கைவாசியை கொடுக்கலாம். இங்க வந்துருங்க. உங்களுக்கான ஒலி வாங்கி திரையில உங்களுக்கு ஒரு காட்சி வரும். கவனமா பாருங்க. அப்படியே நீங்க நடிக்க போறீங்க. பார்க்கலாம். சாரா இன்னைக்கு எப்படி நடிப்பு திறமையை காட்டுறீங்க அப்படின்றத பாத்துடலாம். ஒரே கல்ல கட்ட முடியாது. அப்படியே நம்ம எல்லாம் உழைச்சி இதெல்லாம் சேர்ந்து வந்து வாழ்க்கை கிடைக்கலாம் கூட நம்ம பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. எங்க பாட்டன் எங்க தாத்தா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எங்க தாத்தா எங்க அப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எங்க அப்பா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த ஆசை எப்ப நிறைவேறுச்சு? வாழ்க்கைன்றது 1000 கால் மண்டபம். ஒரே கல்ல கட்ட முடியாது.
அப்படியே நம்ம எல்லாம் உழைச்சி இதெல்லாம் சேர்ந்து வந்து வாழ்க்கை கிடைக்கலாம் கூட நம்ம பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. இது பார், எங்க பாட்டன் எங்க தாத்தா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, எங்க தாத்தா எங்க அப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, எங்க அப்பா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த ஆசை எப்ப நிறைவேறுச்சு? பாத்தீங்களா? நடிச்சிடலாமா? நல்லா இங்க வந்து நில்லுங்க. நேயர்களுக்கு உங்களுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துங்க சாரா. வாழ்க்கைங்கிறது 1000 காலத்து பயிர். அதை ஒரே கல்லுல கட்டிட முடியாது. அப்படியே உழைச்சி அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கலனா கூட நம்ம பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. இத பார், என் பாட்டன் என் தாத்தா படிக்கணும்னு ஆசைப்பட்டார், என் தாத்தா எங்க அப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டார், எங்க அப்பா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசை எப்போ நிறைவேறுச்சு? முடிஞ்சிருச்சா? வசனம் முடிஞ்சிருச்சா? உங்களுடைய நடிப்பு திறமையில நாங்க மெய்மறந்து நின்னுட்டோம். சாராவுக்கு நம்மளுடைய கையோசையின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நல்ல தெளிவா அழகா பேசிருக்கிறீங்க, அழகா நடிச்சிருக்கிறீங்க. சவால் முல்லையணியிலிருந்து சவால். வாங்க, யார்? 2 பேர் வராங்க இன்னைக்கு. வாங்க, இங்க வந்துருங்க. உங்களுக்கான காட்சி திரையில கவனமா பாருங்க. சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்தேன். நம்ம 2 பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது. கடந்த கால சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருமா? உனக்கு 1 வயசு, இந்த குழந்தை எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப. உன்னை மடியில உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைச்சி போகலாம் கைவீசு, முட்டாய் கைவீசு. துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்தேன். நம்ம 2 பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது. கடந்த கால சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருமா? உனக்கு 1 வயசு, இந்த குழந்தை எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப. உன்னை மடியில உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைச்சி போகலாம் கைவீசு, முட்டாய் கைவீசு. அடடா, அற்புதமான ஒரு காட்சி. எத்தனை காலம் கடந்தாலும் இந்த காட்சி எல்லாருடைய கண்ணிலையும் வரும், கண்ணீரையும் வர வைக்கும். உங்க நடிப்பு எல்லாருடைய கண்ணிலையும் கண்ணீரை வர வைக்குதான்னு பார்க்கலாம். வாங்க, உங்களுக்கான களம் இதோ. எந்த பக்கம் வசதியோ அந்த பக்கம் நின்னுக்கலாம் உங்க 2 பேருக்கும். உங்க துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ சந்தோஷமா இருக்கணும் தாம்மா நான் கஷ்டப்பட்டேன். நம்ம 2 பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாதா? கடந்த கால சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுமா. அப்ப நீ ஒரு சின்ன குழந்தை, உனக்கு 1 வயசு, எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப. உன்னை மடியில உட்கார வச்சு கைவீசு அம்மா கைவீசு, கடந்து போன கடைக்கு போலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசுன்னு சொல்லுமா. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? கைவீசம்மா கைவீசு. எப்போ நீங்க இப்படி மாறினீங்க? இல்ல, ரொம்பவே அற்புதமா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த 2 மாணவ மணிகளுமே அற்புதமா நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நம்மளுடைய பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். உங்களுக்கான இடத்தை நோக்கி நகரலாம். நீங்க ரொம்ப நடிக்கிறதுக்கு 1 வயசு, உங்களுக்கு 10 வயசு. ஓ, ஆமாமா, உண்மைதான். அதுல ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன வயசாவ நமக்கு அனுபவமும் சேருதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. ஒரு அழகான சமாளிப்பு பாத்தீங்களா? ஆக மொத்தம் வயசு சொல்லியாச்சு. சரி, நானும் கஷ்டப்பட்டு அரிதாரம்லாம் பூசி வந்து நின்னேன். ஒன்னும் இன்னைக்கு சரி வரல. சரிம்மா, அடுத்த சுற்று. ஆனா இந்த சுற்றுக்கான நடுவர் யார் தெரியுமா? எப்பயுமே நாங்க ஒரு பலியாடு வச்சிருக்கிறோம் இங்க. யார் அப்படின்னா அது இவங்கதான். இவங்கதான் இந்த சுற்றுக்கான நடுவர். அவங்கதான் சொல்ல போறாங்க உங்க 2 பேர்ல யார் நல்லா நடிச்சீங்க அப்படின்றத. நீங்க சொல்லுங்க. இந்த பக்கமும் பார்க்கணும், அந்த பக்கமும் பார்க்கணும். சாராவை பார்த்தாலும் பாவமா இருக்கு, 2 அண்ணன் தங்கச்சிய பார்த்தாலுமே பாவமா இருக்கு. வெளியில போனதுக்கு அப்புறமா எந்த விரோதமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது, சரியா? அத முதலே நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் 2 அணியினருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. நடிப்பு திறமையை அரிதாரம் சுற்றின் மூலமாக நேயர்களுக்கு நல்லாவே வெளிப்படுத்தினீங்க. நடிப்பு 2 பேருக்குமே நல்லாதான் இருந்தது. ஆனா 0.5 முல்லை அணிக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவர்கள்தான் இந்த அரிதாரம் சுற்றினுடைய வெற்றியாளர். இதுல நான் மதிப்பெண் கொடுக்கறப்ப, ஏன்னா இந்த சுற்று நடிக்கிறதுக்கான களம்ன்றது இந்த காட்சியில கூட இருந்துச்சு.
இந்த காட்சி தான் அவங்க அதுக்கு மேல அதுல பண்ணவும் முடியாது. அதனால இந்த வாட்டி உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுக்கிறோம். குறிஞ்சி அணிக்கு 8 மதிப்பெண்கள் கொடுக்கிறோம் நாங்க வந்து. ஏன்னா ரொம்ப தெளிவா அழகா அதை நீங்க உச்சரிச்சீங்கன்னா கொடுக்கலாம்ல அந்த மதிப்பெண். அது அழகா அவங்க சொன்னாங்க. அதனால அந்த மதிப்பெண் குறைவுபடாம நாங்க கொடுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வர ஒரு காட்சியே அமைஞ்சிருச்சு உங்களுக்கு. சரி, இப்ப 2வது சுற்று போலாமா? 2வது சுற்றுல ஒரு நொடி, ஒரு நிமிடம் நாங்க கொடுப்போம். அதுக்குள்ள சில சொற்கள் நாங்க வந்து சொல்லுவோம். பொருந்தா சொல்லை கண்டறிக. 4 சொல் சொல்லுவேன். ஒரு சொல் மட்டும் இதுல வேறுபட்டு இருக்கும். எந்த சொல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு மதிப்பெண் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கான முதல் சொல் பகுதி, விகுதி, இடைநிலை, எதுகை. இதுல எது வேறுபட்ட சொல்? எதுகை. மிக சரியான விடை. அவங்களுக்கு நம்ம ஒரு மதிப்பெண் கொடுக்கலாம். அடுத்து பழமொழி, பரணி, உலா, கோவை. எது வேறுபட்ட சொல்? பழமொழி. மிக சரியான விடை. அடுத்து ஐயம், புவி, பூமி, உலகம். ஐயம். மிக சரியான விடை. அடுத்து புகார் காண்டம், பாலகாண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம். பாலகாண்டம். அது எந்த காப்பியத்துல வருது? சிலப்பதிகாரம். கம்பராமாயணம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா சொன்னதுக்கு, தப்பா சொன்னதுக்கு இல்ல. அதுக்கு ஒரு மதிப்பெண் உங்களுக்கு. அடுத்து புறா, கிளி, குருவி, வவ்வால். நீங்க கொஞ்சம் உணர்ச்சிப்படாம இருங்க. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அவங்களுக்கு மதிப்பெண் கொடுக்க முடியாது. வவ்வால். வவ்வால். மிக சரியான விடை. அடுத்து இறுதியானது பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாண்டியன் பரிசு. ஏன் பாண்டியன் பரிசு? எவ்வளவு அற்புதமா சொல்றீங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். 6க்கு 6. அவங்க எப்படி குறிஞ்சி அணி பயிற்சி எடுத்துட்டு வந்தீங்களா, இல்லைன்னா தானாவே ரத்தத்திலே ஊறி இருக்கா? அரங்க பார்வையாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லாதீங்க. கொஞ்சம் உணர்ச்சிப்படாம இருந்தீங்கன்னா தான் நாங்க மதிப்பெண் கொடுக்க முடியும். அடுத்த முல்லை அணி தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான சொற்கள் சேரர், சோழர், பல்லவர், பாண்டியர். ஏன் பல்லவர்? மூவேந்தர்கள் இல்லாத சொல்ல. அதான் பலத்த ஒரு கைத்தட்டல கொடுக்கலாம். அடுத்து மயில், கிளி, தத்தை, சுகம். எது வேறுபட்ட சொல்? சுகம். மயில், கிளி, தத்தை, சுகம். எது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தவறு. சரியான விடை மயில் தான் சரியான விடை. ஏன்னா கிளி, தத்தை, சுகம்லாம் கிளியோட வேறு பெயர்கள், சினானிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு பெயர்கள் ஆங்கிலத்துல தான். மயில் தான் இதுல வேறுபட்ட சொல். அடுத்து ஆசுகவி, மதுரகவி, விகடகவி, சித்திரகவி. ஆசுகவி, மதுரகவி, விகடகவி, சித்திரகவி. சரியான விடை விகடகவி. இது மூன்றும் ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கவிகள். விகடகவி மட்டும் வேறுபட்டது. மிக சரியான விடை. அடுத்து வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, விருத்தப்பா. விருத்தப்பா. மிக சரியான விடை. பாரதியார், பாரதிதாசன், தாகூர், சுரதா. தாகூர். ஏன்? ஓமை கவிஞர்களா? தமிழ்நாட்டு கவிஞர்கள். அவர் மட்டும் தான் வெளியில இருந்து பாடினாரு. இந்திய கவிஞர். அடுத்து சிலம்பு, மணிமேகலை, கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி. கம்பராமாயணம். ஏன்? அது 3 வந்து ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள். கம்பராமாயணம் மட்டும் அது கிடையாது. அது கிடையாது. மிக சரியான விடை. 5க்கு மிக சரியா விளைய வச்சிருக்கீங்க. போட்டி கடுமையா போயிட்டு இருக்குது. ஆனா அடுத்த சுற்று இங்க நாங்களே தீர்மானிக்க முடியாது. வெளியில இருந்து நேர்கள் தீர்மானிக்க போறாங்க. குறிஞ்சி அணி யார் அந்த பேச்சாளர்? அடுத்த சுற்று ஒரு தூய தமிழில் பேசுதல். அதான் உங்களுக்கான சுற்று. வாங்கம்மா. குடவோலையில இருந்து உங்களுக்கான தலைப்பை தேர்ந்தெடுங்க. நல்லா குலுக்கியாச்சு. எடுங்க. நேர்களுக்கு நல்ல தலைப்பை காமிங்க. அவங்களும் 1 நிமிடம் காட்டுங்க. காலம் உங்கள் கையில் என்பதுதான் மாணவியினுடைய தலைப்பு. நேயர்களுக்கு நல்லா பேசி காட்டுங்க. உங்களுக்கான நிமிடம் தொடங்குகிறது. பேசுங்க. பசியில் கிடந்து பட்டினியில் வாடி பாழ்பட நேர்ந்தாலும், கட்டி இழுத்து கால்கை முறிந்து அங்கங்கள் பிளந்தாலும், என் பொங்கு தமிழ் பேச மறப்பேனோ என்று என் தமிழ் தாய்க்கு வணங்குகிறேன். காலம் உங்கள் கையில்,
காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இவ்விரண்டும் இணைந்தாதான் வாழ்க்கை முன்னேறும். என் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் நான் குதிரை போல் கடிவாளம் கட்டி ஓட வேண்டும். இவ்வாறு ஓடும் வகையில் காலத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் வரும். அப்துல் கலாமின் அழகிய வரி, கஷ்டங்கள் வரும்போது கண்களை மூடாதே, கண்களை திறந்து பார், நீ வென்று ஓடி விடுவாய் என்று. அவ்வாறு நான் வென்று ஓட முயல்கின்றேன். நான் முன்னேற வேண்டும் என்றால் காலத்தை வீணடிக்காமல் பயன்படுத்த வேண்டும். நான் முன்னால் ஓட பின்னால் உலகம் வர வேண்டும். உலகம் பின்னால் நான் ஓடக்கூடாது. வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேனே தவிர தோல்வி உற விரும்பவில்லை. நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். கால கருதி செயல்பட்டால் மட்டுமே உறுதியான வெற்றியை பெற முடியும். அவ்வாறு வெற்றியை பெற வேண்டும் என்றால் சரியான காலங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். அற்புதமா, அருவி மாதிரி கொட்டினீங்க. ரொம்ப சரளமா பேசியிருக்கிறீங்க. மீண்டும் ஒரு முறை நல்ல பலத்தை கைத்தட்டல கொடுக்கலாம் உங்களுக்கு. தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. துணிச்சலோடு பேசிய மாணவிக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நடத்துக்கு வாங்க. வாங்க. முல்லை அணியிலிருந்து பேச்சாளினி. இங்கே 2 பட்டிமன்ற பேச்சாளர் பார்க்கலாம். சவால் நல்ல தெளிவா ஒரு நிமிடம் நேயர்களுக்கு காட்டுங்க. நல்லா காமிங்கம்மா. அப்படியே இருங்க, காமிங்க. நட்பு என்பதுதான் மாணவியினுடைய தலைப்பு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. நட்பு என்னும் சொல்லின் தத்துவமே நான் இளமும் நம் நட்பை கண்டு நயக்கும் என்பதாகும். யாரிடமும் கூற முடியாத என் எண்ணங்களையும் சந்தோஷங்களையும் என் துக்கங்களையும் உன்னிடமே மட்டும் நான் கூற வேண்டும் என்று என் இனக்கும் என் நெஞ்சும். என் ஆருயிர் நண்பனே, எந்த ஒரு சுயநலமின்றியும் எனக்காக பாசத்தை அள்ளி கொடுக்கும் உன் நட்புக்கு இணை உண்டோ? இவ்வுலகில் உன் நட்பிற்கு ஈடான உறவு உண்டோ? அப்படி ஏதேனும் உறவு உண்டு என்று சொன்னால் நான் என் உயிரையும் துலாக்கோலில் ஏற்க ஐயமாட்டேன் என்று உறுதியுடன் கூறுகிறேன். வள்ளுவன் சொல்லுக்களுக்கு ஏற்ப முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்னும் வாய்மொழிக்கு ஏற்ப வள்ளுவன் நம் நட்பை அன்றே எழுதியுள்ளான் என்று சொல்கிறேன். நம் நட்பு இன்றும் மட்டுமல்ல என்றும் உயர்ந்து நிற்கும். நட்பினை கொண்டு ஒருவன் எந்த ஒரு உறவன் உதவியின்றி நட்பினை மட்டுமே கொண்டு ஒருவன் வாழ்நாளில் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் பற்பல. நண்பன் என்பவன் தான் குருதியின் சொந்தமும். முடிங்கம்மா, நல்ல நன்றி சொல்லி முடிங்க. அப்படியே முடிச்சிருவேன். நண்பன் என்ற ஒருவனே குருதி பந்தமும் இன்றி எந்த ஒரு பந்தமும் இன்றி உனக்காக உயிரையும் கொடுக்க தயங்காதவன் என்று கூறி என் நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம். அருமமா, அற்புதமா. ரொம்ப இன்னைக்கு ரொம்ப கடுமையா இருக்கு, அதே சமயம் பெருமையா இருக்கு. ரொம்ப அழகா பேசுறீங்க, ரொம்ப அழகா நடிக்கிறீங்க, ரொம்ப அழகா விளையாடுறீங்க. நிச்சயமா இன்னைக்கு மேடை ரகர மேடை, பெருமைக்குரிய மேடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாங்க அவ்வளவு பண்றீங்க. ஏன்னா சரிசமமான போட்டியாக இருக்கிறது. இந்த 2 கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளினுடைய இந்த திறமைகளை பார்க்கும்போது உண்மையிலே மெய் சிலிர்த்து தான் போகிறது அப்படின்னு தான் சொல்றேன். நேர்கள் மறந்துட போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பேச்சோட சூட்ல யாருக்கு முடிவு சொல்லணும்னு அவங்க கிட்ட தான் இருக்குது. போயிடலாம். தூய தமிழில் பேசும் போட்டியில் சிறப்பாக பேசிய அணி எது? குறிஞ்சி அணி நன்றாக பேசியிருந்தார்கள் என்றால் 5A, முல்லை அணி நன்றாக பேசியிருந்தார்கள் என்றால் 5B, TQ இடைவெளி 5A அல்லது 5B இடைவெளி. உங்களுடைய பெயர் மற்றும் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 922821 என்ற எண்ணுக்கு சீக்கிரமா அனுப்புங்க. 2 அணியும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நேயர்களுக்கு தான் இன்னைக்கு கடுமையான சவால் இருக்கும் நிச்சயமா. உங்களுக்கான நேயர்களுக்கான கேட்டிருந்த முதல் குறுந்தகவல் கேள்விக்கான விடை திரையில வரப்போது. பட்சி என்னும் வட சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை பி, பறவை. அதாவது அதற்கான சரியான விடை எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எவ்வளவு பேர் விடை சொல்லியிருக்காங்க சரியான விடையை? சரியான விடை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? விடை சொல்லுவதற்காக 199 பேர் இதற்கு சரியான விடை சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். வெற்றியாளர் 199 பேருமே வெற்றியாளர் தான். ஆனால் அந்த முதல் இடத்தை பெறப்போகிற நபர் வியாசர்பாடியில் இருந்து மோகனா என்பவர். மோகனா என்பவரின் கைபேசி எண் 8667458035. அடுத்து 2வது குறுந்தகவல் கேள்வி, நேயர்களுக்கான குறுந்தகவல் கேள்வி வந்தாச்சு. தமிழுக்கும் அமுதென்று பேர் என்னும் அடியை பாடியவர் ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கவிமணி, டி வாணிதாசன். திரும்ப ஒரு முறை சொல்றேன். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்னும் அடியை பாடியவர் ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கவிமணி, டி வாணிதாசன்.
நேயர்கள் குறுந்தகவல் அனுப்ப வேண்டிய முறை TQ இடைவெளி 2A அல்லது 2B அல்லது 2C அல்லது 2D இடைவெளி உங்களுடைய பெயர் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 928221055555 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. உங்களுடைய பதிலுக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம் இந்த லகர மேடையில். அடுத்து அரங்க பார்வையாளர்களுக்கான கேள்வி. அரங்கத்துல கை தூக்க தயாரா இருங்க. நீங்க கை தூக்குறவங்கள விடையை நீங்க சொல்லிக்க வேண்டாம், மேல வந்து சொல்லலாம். சரியா சொன்னோம். கை மட்டும்தான். முதல் கேள்வி, திரிகடுகம் என்பதில் எத்தனை மருந்து பொருட்கள் உள்ளன? வாங்க. கை தூக்கிய அந்த ஆசிரியருக்கு நல்ல ஒரு கை தட்டல் கொடுக்கலாம். உங்களுடைய பெயர் எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா? சிந்தி கல்லூரியிலிருந்து வந்திருக்கோம். வாணி ஜோதி என்னுடைய பெயர். இதுக்கான விடை நீங்க சொல்லிடுங்க. நேயர்கள் ஆவலா இருப்பாங்க. 3 மருந்து. 3 என்னன்னு சொல்ல முடியுங்களா? சுக்கு, மிளகு, திப்பிலி. மிக சரியான விடை. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. விடையோடு சேர்ந்த விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார். பதிப்பகம் சார்பாக உங்களுக்கு ஒரு நூல் பரிசாக கொடுக்கிறோம். நன்றி. அடுத்து என்னன்னே தெரியலங்க. குறிஞ்சி அணி ஆகட்டும், முல்லை அணி ஆகட்டும், பார்வையாளர்கள் ஆகட்டும் சரியான பதில உடனுக்குடனே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. அவ்வளவு அற்புதமா போய்கிட்டு இருக்கு. அடுத்த பொறுப்பு முரசர்கிட்ட தான் இருக்குது. முதல் சுற்றுடைய மதிப்பெண். அதாகப்பட்டது மகாஜனங்களே, மிகவும் சுறுசுறுப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த ரகரம் நிகழ்ச்சியில் குறிஞ்சி அணியினர் 14 மதிப்பெண்களும் முல்லை அணியினர் 15 மதிப்பெண்களும் பெற்றிருக்கிறார்கள். வித்தியாசம் மிக தூரம் இல்லை. ஒரே ஒரு மதிப்பெண் தான் வித்தியாசம். இன்னும் அடுத்தடுத்து இன்னும் 3 சுற்றுகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு விருந்தினர் நம்மளோட அடுத்த சுற்றுல வந்து இணைய போறாங்க. ஒரு மிக முக்கியமான சிறப்பு விருந்தினர். அவரோட நம்ம நிறைய பேச போறோம். வந்து இப்படி நம்ம பேசிட்டே இருக்கலாம். அதுக்கிடையில ஒரு சிறிய இடைவேளை. சமூகத்தின் மகிழ்ச்சி. சென்னை மெட்ரோபாலிட்டன் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட் வழங்கும் குயில் தோப்பு. அக்ஷயா சிறப்பா பாடிருக்காங்க. அவங்களுடைய ஓபனிங் பிரமாதமா இருந்தது. நான் இப்பவே அவங்களுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா KT ஸ்பேஸ் AKYA அப்படின்னு டைப் பண்ணி 9282105555 எண்ணுக்கு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம். ஸ்வாதி வந்து சிறப்பா பாடிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா KT ஸ்பேஸ் SWAI அப்படின்னு நீங்க டைப் பண்ணி 9282105555 எண்ணுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்க பதிவு செய்யுங்க. சிறப்பா பாடிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா KT ஸ்பேஸ் YAAL அப்படின்னு டைப் பண்ணி 9282105555 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம். அட இன்று வர வேண்டும் இந்த தீபாவளி பண்டிகை, இன்று வர வேண்டும் KT ஸ்பேஸ் பிரகதி PKTI அப்படின்னு நீங்க டைப் பண்ணி 9282105555 எண்ணுக்கு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம். மோகன் ஸ்ரீனிவாஸ் வந்து சிறப்பா பாடிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க KT ஸ்பேஸ் MOSN அப்படின்னு நீங்க டைப் பண்ணி 9282105555 எண்ணுக்கு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை அகரம் தமிழின் அருமை, லகரம் பொதிகையின் பெருமையாக இருக்கிறது, சமூகத்தின் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் நான் நினைப்பேன். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அப்படியான ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இன்னைக்கு லகரம் மேடைக்கு வந்து எங்க இருந்து வந்திருக்காங்க? சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நூலகர். அவர் வந்து மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. எல்லோருக்குமான அறிவை விதைக்கக்கூடியவர் தான் அவர். அவருடைய பெயர் திரு ரங்கையா முருகன் அவர்கள். நூலகர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த கள ஆய்வு நிபுணர். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் பயணிச்சு அங்க இருக்கக்கூடிய குறிப்பாக பழங்குடிகள் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை, வாய்மொழி வரலாறுகளை பதிவு செய்ததுல மிக குறிப்பிடத்தக்கவர் என்ன சொல்லலாம் திரு ரங்கையா முருகன் அவர்களை. அதை அவங்களோட பயணிச்சது மட்டும் இல்லாம இதை தொகுத்து அதை ஆவணப்படுத்தியும் இருக்கிறார். அனுபவங்களின் நிழல் பாதை என்னக்கூடிய ஒரு அருமையான நூலை கொடுத்திருக்கிறார். அந்த நூலுக்கு மிகச்சிறந்த பரிசுகளும் கிடைத்திருக்குது, விருதுகளும் கிடைத்திருக்குன்னு சொல்ல முடியும். வந்து
வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி நான் சொல்லிட்டேன். நீங்க ஏதாவது உங்களை பற்றி சில விஷயங்கள் நீங்க சொல்லலாம் வந்து. முதல்ல இந்த நிகழ்வுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓ. மொழியை மீட்டுருவாக்குறதுக்கு, அதுவும் இன்றைய ஜென்ரேஷன் வந்து இந்த அளவுக்கு இன்றைய தலைமுறைக்கு வந்து மொழி மேலே இவ்வளோ ஈடுபாடு கொண்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா முதல்ல நம்மளுடைய ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் ஒரு மேனாட்டு அறிஞர், மார்க்ஸோடு சேர்ந்து இது எழுதினவர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய அதாவது குடும்பம் அரசு தனிச்சொத்துங்கிற ஒரு நூலில் தமிழ் சமூகம் தன்னுடைய 8 தலைமுறைகளை ஞாபகத்தில் வைத்து பேசக்கூடியவர்னு சொல்லி பதிவு செய்கிறார். இது உண்மையிலே அவர் எங்கிருந்த உள்ள ஒரு மேலாட்ட அறிஞர் நம்ம தமிழ் சமூகத்தை பற்றி இப்படி சொல்லும்போது, ஆனால் இன்றைக்கு நாம் அது நம்முடைய தாத்தாக்கு மேலே நமக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம்தான். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம தமிழ் சமூகத்தில் சங்க இலக்கியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பாணர்கள், இந்த பாணர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மூதாதையோட வரலாற்று கதைகளை அப்படியே தொகுத்து எடுத்துகிட்டு கொண்டு தான் போனாங்க. ஸோ அந்த வகையில் வந்து மொழியை நீங்கள் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு இன்றைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நல்ல முயற்சி. இதுக்கு புதிய சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகரமான இப்படியான அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க வந்து. அடுத்து உங்ககிட்ட இன்னொரு நான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். பழங்குடிகள் தொடர்பா பொதுவாக இங்க இருக்கிற நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் பற்றி தான் நான் பொதுவாக ஆராய்ச்சி செய்வாங்க கலாய்வு செய்யறப்ப. நீங்க இந்தியா முழுக்க தேர்ந்தெடுத்தீங்க. அப்படி நீங்க போனப்ப என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சது? அதாவது இது வந்து ஒரு திட்டப்பணிக்காக நான் வந்து வேலைக்கு சேர்ந்துருந்தேன். இப்போ தேசிய நாட்டுப்புறவியல் உதவி மையம், அவங்க தான் அவங்களுடைய ஒரு திட்டப்பணிக்காக வாய்மொழி வரலாறுகளை தொகுத்து, அதாவது எப்படி வந்து சங்க இலக்கியங்களில் ஊவேசா தொகுத்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு பெரிய திராவிட மூமெண்ட்டு உருவாச்சோ, அதுக்கெல்லாம் அது ஒரு இது பண்ணுதோ, அது மாதிரி வாய்மொழி கதைகளை உருவாக்குற மூலமாக அந்த பழங்குடிகளுக்கு தன்னுடைய வரலாறை மீட்டுருவாக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். அதுதான் பேசிக்கான ஒரு இது. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பட்டிராபான ஒரு கம்யூனிட்டியோட சந்திக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் இருந்தது. மொழி மேலே எப்படி அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குங்கிறதுக்காக அதுக்கு சொல்ல வரேன் இது. ஏன்னா அந்த மாதிரி நிகழ்வு நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. ராபா பழங்குடியினர் வந்து பூட்டான் அந்த மலைத்தொடர்கள்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு தேடி அஸ்ஸாமுக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க. அந்த செட்டில் ஆகும்போது அஸ்ஸாம் கல்ச்சரோட அவங்க இணைஞ்சு காலப்போக்கில் வந்து சில பேர் தன்னுடைய ராபா மொழியை மறந்துடுறாங்க, சில பேர் தன்னுடைய ராபா மொழியை அப்படியே மீட்டெடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ என்ன மீட்டெடுத்து அந்த ராபா மொழியை மீட்டெடுத்துகிட்டு போகிறவங்க வந்து தன்னுடைய ராபா மொழியை மறந்தவங்கள தனியாக ஒதுக்கி வச்சுறாங்க. அதுக்கு ஒதுக்கி வச்சுருவங்க பேர் பட்டி ராபா அப்படின்ட்டு. ஏன்னா மொழியை இழந்துட்டான், நம்முடைய இனத்தோட மொழியை இழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டி ராபாவுக்கு இந்த மொழி தெரிஞ்ச ராபா மொழி தெரிஞ்ச பழங்குடியினர் அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். மொழியவே இழந்தவன் எப்படி பொண்டாட்டி வச்சு காப்பாற்ற போகிறான், அப்போ மொழிக்கு அவன் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அற்புதமான விஷயமா அதில் பட்டுச்சு. கொஞ்சம் ஒளி வாங்கி கீழே வச்சு. ரெண்டாவது இங்கே இப்போ மின்யோங் ஆதின்னு சொல்லிட்டு அருணாச்சல் பிரதேசில், அதாவது எனக்கு என்னென்னா இந்தியாவில் இப்போயும் வந்து ஒரு பைசா இல்லாமல் வாழ முடியுங்கிறது எனக்கு பார்த்த பழங்குடிகள் அவங்க தான். எந்த வகையிலும் ஒரு சிறு பணம் கூட அவங்களுக்கு வந்து மதிப்பே கிடையாது. இப்போ அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமூகத்தில் ஒரு கதைப்பாடல்கள் என்னென்னா, பிரம்மபுத்திராவுடைய தோற்றம் எங்கே உற்பத்தியாகி எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாய்மொழி கதைப்பாடல்கள் வரும். நாங்கள் அந்த மலையிலேருந்து இப்படி வந்தோம், இப்படி வரும்போது இந்த ஆறு இப்படி பிரிஞ்சு வச்சு, இந்த ஆறுலேருந்து இப்படி ஒரு கூட்டம் போனோம், இப்படி ஒரு கூட்டம் போனோம் அப்படியே சொல்லிட்டு அவங்களுடைய மைக்ரேஷன், அதாவது இடப்பெயர்வை வந்து அந்தந்த நதிகள் வழியாகவே சொல்லிட்டு வருவாங்க. அப்போ அதில் என்னென்னா பிரம்மபுத்திராவோட பாதி, அதாவது கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் அது பாயும். அதோட அந்தந்த பழங்குடியில் அந்தந்த இடத்துல சொல்லும்போது அதனுடைய வரலாறு, அதனுடைய பாயிற ரூட் அதான் தெரியுது. ஆனால் இதே வந்து சீன நில ஆய்வாளர் ஸ்வென்ஹெட்டின் வந்து அதை ஆரம்பிக்கிறார். அதாவது பிரம்மபுத்திரா எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 20-25 வருஷமாக நில ஆய்வாளர்கள் ஃபீல்டு ஒர்க் போய் கண்டுபிடிக்கிறது வந்து இவங்களுடைய கதைப்பாடல்களே இருக்குது. ஸோ நம்ம கதைப்பாடல்களை தவிர்த்துறோம் இன்னைக்கு. ஆனால் ஒவ்வொரு கதைப்பாடல்களும் அவங்களுடைய மூல ஆய்வு வரலாறு, அவங்களுடைய பூர்வீக வரலாறு சொல்லும்போது அது கரெக்டாக அந்த இது பண்ணும். அதுக்காகத்தான் வந்து அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாய்மொழி வரலாறு வந்து முக்கியம் அப்படிங்கிறது. இங்கே தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில கதைப்பாடல்கள் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு பயனுடையதாக இருக்கு. நான் அந்த மாதிரி கதைப்பாடல்களை வச்சு ஒரு ஃபீல்டு ஒர்க்குன்னு நான் பண்ணியிருக்கேன், ஒரு கலா ஆய்வு பண்ணியிருக்கேன். முத்துப்பட்டன் கதைப்பாடல். முத்துப்பட்டன் கதைப்பாடல் திருநெல்வேலி பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த பாபநாசத்துக்கு மேலே கூட அவர் நினைவில் ஒரு கோயில் இருக்குது, சிங்கம்பட்டி ஜமீனுக்கு உட்பட்ட அந்த கோயில். அந்த கதைப்பாடல்களை வச்சுட்டு நீங்கள் அந்த ரூட்டில் அப்படியே போய்
நான் அதை பண்ணியிருக்கேன். அது மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சிலப்பதிகார ரூட்டில் எரிக் மில்லன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க ஆய்வாளர் வந்து அந்த கண்ணிக்கு போன ரூட்டை அப்படியே வச்சுட்டு அவர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த வழிபாதைகளை போனார் அவர் வந்து. அது தொடர்ந்து நான் என்னோட இதுலேயும் வந்து என்னன்னா அத்தப்பீட்டா பட்டினத்தார் எங்கெங்கெல்லாம் போனாரு, அத்தப்பீட்டா வள்ளலார் வந்து எங்கிருந்த பதினாம் போனார் அப்படிங்கிறது நானே டிராவல் பண்ணியிருக்கேன். நிச்சயமா இதுல இருந்து ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுது. இலக்கியங்கள் அப்படின்றது வெறும் புனைவு மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்துடைய ஒரு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுடைய வழிபாதையை காட்டக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படின்றது தான் இலக்கியங்களை ஒரு மிகப்பெரிய ஆவணங்களா கருதணும்ன்றதை தான் நாங்க இந்த அடிப்படையில் சொல்றோம். தொடர்ந்து உங்களோட நான் பேசுறோம். இவங்களோட திருப்பி ஒரு விளையாட்டு நாங்க விளையாட்டு வந்துடுறோம். ஐயா நீங்க அங்கே இருங்க, உட்காரலாம். நீங்க அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சார்ந்த ஆய்வுகளை கல ஆய்வுகளின் வழியாக முன்னெடுக்கக்கூடியவர் தான் திரு ரங்கையா முருகன் அவர்கள். தொடர்ந்து அவரோட நம்ம பேச போறோம். வந்து நீங்க தயாரா இருக்கீங்களா? குறிஞ்சி அணி இப்ப உங்களுக்கான 2வது சுற்று. என்ன சுற்று? சொல்லோடு மல்லாடு. தயாரா இருக்கீங்களா? அதுல முதல் போட்டி என்ன போட்டி? எடுக்கவா கோக்கவா. குறிஞ்சி அணிக்கான முதல் எடுக்கவா கோக்கவா திரையில கவனமா பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? திரை தெரியுதா தெளிவா? உங்களுக்கான 10 நொடிகள் தொடங்குகிறது. குறிப்பு கொடுக்காம 10 நொடிக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சா 2 மதிப்பெண்கள். தெரியுதா? குறிப்பு கொடுக்கிறேன். ஒரு திருக்குறள், 879வது திருக்குறள். தெரியுதா? தெரியல. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்தது. முல்லை அணி உங்களுக்கு தெரியுதா? கண்டுபிடிக்க முடியுதா? தெரியுதா? நேயர்கள் பார்வையாளர்கள் தெரியுதா? நானே சொல்லிடுறேன். இளைதாக முள்மரம் கொள்க திருக்குறளுடைய 879 திருக்குறள். சரியான விடை திரையில வரப்போது பாருங்க. இளைதாக முள்மரம் கொள்க கலையினர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. முள்ள சின்னதிலே வெட்டா முட்டா, பெருசா வரப்ப வெட்டுறப்ப நம்ம கையை கிழிச்சிரும். அதான் அதற்கான பொருள். பரவாயில்ல, அடுத்து பார்க்கலாம். முல்லை அணி திரும்ப நம்ம ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். அடுத்து முல்லை உங்களுக்கான எடுக்கவா கோக்கவா திரையில உங்களுக்கான முதல் 10 நொடி தொடங்க. நீங்களும் பாருங்க, உங்களுக்கு மதிப்பெண் இருக்கு. தெரிஞ்சா சொல்லிடலாம். நீங்க கவனிச்சு பாருங்க. தெரியுதா? புயல் அப்படின்னு மட்டும் அதுல ஒரு வார்த்தை நான் சொல்றேன், ஒரு சொல் சொல்றேன். அதை வச்சு சொல்ல முடியுதா? அந்த தொடர், ஒரு தொடர் இருக்கு. ஒரு அழகான குறிப்பு இது. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்தது. உங்களுக்கு நேரம் நிறைவடைந்ததா சொன்னல நானு. சொல்லணும், நீங்க சொன்னதா உங்களுக்கு தெரியும். என்னமா? புயலுக்கு பின் அமைதி. பார்க்கலாம் திரையில சரியான விடை பார்க்கலாம். அது எவ்வளவு அழகா நம்மள குழப்பி சுத்தி சுத்தி வந்து உட்காரும். புயலுக்கு பின்னே அமைதி, அதான் அதற்கான சரியான விடை. 2 பேருக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு மதிப்பெண்ணை நாங்க பிரிச்சு கொடுத்துடுறோம். அவ்வளவுதான். அடுத்து குறிஞ்சி அணி உங்களுக்கான எடுக்கவா கோக்கவா. உங்களுக்கான 10 நிமிடம் நேரம் தொடங்கிருச்சு. தெரிஞ்சா விரைவா சொல்லுங்க. தெரியுதா? கற்றல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப கூட நீங்க சொல்லலாம், நாங்க என்ன பண்றது? இன்னைக்கு ரொம்ப அழகான குறிப்புகளா இருக்கு. குறிப்புகள்லாம் கொடுக்குறோம். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்தது. தெரியுதா? தெரியல. நீங்க தெரியுதா? பார்வையாளர்கள் கற்றலை விட கேட்டலின் என்றா, கற்றலின் கேட்டலின் என்றான்னு பார்க்கலாம் திரையில. இது யாருக்குமே மதிப்பெண்ணும் கொடுக்கல, கும்பலா சொன்னோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. பார்க்கலாம். வழக்கமா நாங்க 15 எழுத்தெல்லாம் கொடுப்போம், அப்பயே எளிமையா கண்டுபிடிப்பாங்க. ஒரு புகழ்பெற்ற தொடர் கற்றலின் கேட்டலே நன்று. சரியான விடை. குறிப்பும் கொடுத்துட்டேன் நான். அப்பயும் ஏன் அமைதியா இருக்கிறீங்க? பார்வையாளர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அடுத்து முல்லை அணிக்கான எடுக்கவா கோக்கவா. முதல் 10 நொடிகள் தொடங்குகிறது. சொல்ல முடியுமா? சொல்லுமா. ஒலி வாங்கில சொல்லுங்க தெரிஞ்சா. உள்ளம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. உள்ளம் உள்ளம் அப்படின்னு தான் கேக்குது. அதுக்கு அடுத்து கேட்க மாட்டேங்குது.
சரியா சொல்லலையே. உள்ளம், உயர்வு, உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா? தெரியல. பார்வையாளர்கள் தவறு. பரவாயில்ல, நாங்களே திரையில சொல்லிருவோம். உள்ளத்தனையது உயர்வு. அப்படியே அதுக்கான சரியான விடை திரையில பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் சரியான விடைய சொல்லி அவர் அங்க சொல்லிட்டாரு. அவ்வளவு அழகா சொன்னாங்க. எங்க ஒளிப்பதிவாளர் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். உள்ளத்தனையது உயர்வு. என்ன ஆச்சு? என்ன 2 சுற்று வேகமா போனீங்க. அடுத்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல. அவங்க சொல்லலைன்னு ஒண்ணே இவங்களும் சொல்லல. அப்படி பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு நட்பு வட்டத்தை இங்க வந்து உருவாக்கி இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. இதத்தான் நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். சரிம்மா, அடுத்த சுற்று தயாரா இருக்கீங்களா? போட்டி கடுமையா இருக்கணும். சுழலி எத்தனை சொற்களை உருவாக்குறீங்களோ அத்தனை சொற்களுக்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு. உங்களுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் விலை உயர்ந்தது. பாத்துக்கோங்க. முதல் சுழலி 15 நொடிகள் தொடங்குகிறது. நீங்கள் எழுதுகின்ற வார்த்தைகளில் முதல் எழுத்து குறில் மகரமாகத்தான் இருக்க வேண்டும். திரும்பவும் அவங்க எழுதுறப்ப அரங்கத்துல இருந்து யாரும் சொல்லாதீங்க. பார்வையாளர்கள் சொல்ல வேணாம். போட்டியாளர்களுக்கு நீங்களே குறிப்பு கொடுக்குற மாதிரி ஆயிரும். நீங்க இதை எழுத வேண்டாமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிஞ்சி அணி, உங்களுக்கான நேரம் நிறைவடைந்தது. யாராவது ஒருவர் வாங்கி எல்லாத்தையும் படிங்க. பார்க்கலாம் எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிதானமா, பொறுமையா. மகம், மகம், மகன், மகன், மரம், மரம், மஞ்சம், மஞ்சம், மகரம், மகரம், மதன், நம்ம மதன், மதன், மதகை, 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 மசக்கை, மசக்கை, மஞ்சகை, நம்ம மஞ்சகை, மஞ்சகைன்னு இல்லம்மா, மதகம். சொல்லியாச்சுமா முன்னாடி. சரி, மஞ்சம் இல்லம்மா. 8 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க குறிஞ்சி அணி. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். முல்லை அணி பார்க்கலாம் உங்களுக்கான சுழலி அடுத்து திரையில. குறிஞ்சி அணி 8 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க கா எத்தனை நெடில் சொற்கள்? கா உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது. பின்னாடி சொல்லாதீங்க. பார்வையாளர்கள் சொல்ல வேணாம். எனக்கு பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இடத்த அவ்வளவு உற்சாகமா எழுதிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அப்படியே நிறுத்துங்க. உங்களுக்கு நேரம் நிறைவடைந்தது. ஒருத்தர் வாங்கி வாசிங்க. எல்லா தாள்களையும் ஒருத்தர் சேகரித்து வாங்கி தெளிவா படிங்க. எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பாத்துடலாம். காப்பு, காப்பு, காவல், காவல், கால், கால், காதல், காதல், கரிகை, கரிகை வராதுமா. நெடில் காரிகை, காரிகை, காவல், காவல், காவல் சொல்லியாச்சுமா. காந்தம், 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 காவல், காப்பு, அவ்வளவுதானே. காதை, காதை, தை இல்ல, தை இல்லை, தை இல்லம்மா. அங்க பார்த்து சொல்லக்கூடாது. முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து. எத்தனை சொற்கள்? 6 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2 சொற்கள் வித்தியாசம் இருக்கு. குறிஞ்சி மீண்டும் உங்களுக்கான அடுத்த சுழலி. இதான் கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு. சகரம் உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது. சார் ரொம்ப அற்புதமா ஆலோசனை பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. அதை விட அரங்க பார்வையாளர்கள் அதை விட கூடுதல் ஆர்வத்தோட இருக்கிறாங்க. எட்டி எட்டி பார்த்து நாங்க சொல்லிட மாட்டோமா. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்ததுமா. யாராவது ஒருவர் வாங்கி வாசிங்க. சடை, சடை, சதகம், சதகம், சதை, சதை, சகலம், சகலம், சங்கம், சங்கம், சந்தை, சந்தை, சதி, சதி, சத்தம், சத்தம், சந்தம், 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 சலம், சலம், சலதை, சடை, சங்கதி, சங்கதி, சங்கதியா? இல்லம்மா, ஒரு சொல் சங்கதியா? சங்கதி. எத்தனை சொல்லு? மொத்தம் 10 சொற்கள். 10 சொற்கள். 10 சொற்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஹா, மொத்தம் சுழலியில 18 சொற்கள் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. முல்லை அணி உங்களுக்கான சுழலி. தயாரா இருங்க. விரைவா எழுதுங்க. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. எடுக்குவா கோகோவா நாங்க விட்டங்க ஐயா. இப்ப பாருங்க ஐயா நீங்க அப்படின்னு சொல்லி குறிஞ்சி அடிச்சிருக்கிறாங்க. முல்லை அதை விட பரபரப்பா இருக்கிறாங்க. தீவிரமா எழுதிட்டு இருக்கிறாங்க முல்லை. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்தது. உங்க தாள்ல இருக்கிறதா நீங்க படிக்கணும். திரும்பியும் நீங்க திரையில இருந்து படிக்க கூடாது.
படிங்கம்மா. வலம், வளம், வடிவு, வடிவு, வதை, வதை, வல்சி, வல்சி, வல்லடி, நம்ம அப்படி சொல்லு இல்லம்மா. வடிவேல், வடிவேல், வடிவேலா? வடிவேல். வசி, வலம், பெயர் சொல். வசி, 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 வலம், வலம், வலி, வலம் சொல்லிட்டீங்கம்மா. வலி, வலி வதை சொல்லிட்டோமா? வலி சொல்லட்டுமா? சொல்லிட்டீங்க. 7 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். வல்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வல்சினா என்ன அர்த்தம் சொன்னாதான் உங்களுக்கு மதிப்பெண் கொடுப்போம். எதுக்கா பக்கத்துல இருக்கிற அக்காவை பார்த்தா அதுக்கா? வல்சினா தெரியுமா? வல்சினா தெரியுமா? வல்சி என்றால் உணவு என்று பொருள். வல்சி சங்ககால ஒரு பெயர். வல்சினா உணவு. அடிசில், வல்சி இதெல்லாம் பழைய பெயர்கள், தமிழ் பெயர்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2 பேரும் அற்புதமா விளையாடுனீங்க. கடுமையான போட்டி கொடுத்தீங்க. திரும்ப ஒரு முறை நம்ம அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். அடுத்து உங்களுக்கான 1 நிமிட கவிதை போட்டி. தயாரா இருக்கீங்களா? 2 பக்கம் கவிதை எழுத தயாரா இருங்க. ஒருத்தர் தான் 6 பேரும் கவிதை எழுத கூடாது. சரியா? ஓகே. குறிஞ்சி அணி யார் எழுத போறீங்க அந்த அதி அற்புதமான கவிதை? உங்களுக்கான காட்சி திரையில் ஏதோ வரப்போகுது. ரொம்ப அழகான ஒரு காட்சி பாருங்க. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 2 அணிகளுமே ரொம்ப பரபரப்பா எழுதிட்டு இருக்கீங்க. பார்க்கலாம். இதுல ஒரு கவிதை இந்த சூழல் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு கவிதை. பௌர்ணமி இரவின் படகுக்காரரை, நதிநுரை அலைக்கும் நாணல் புதர்களை விளக்கிச் செல்கையில் மெதுவாக செல்லுங்கள். வழியில் தண்ணீர் வாத்துகள் அடைகாத்த முட்டைகள் கிடக்கலாம், கால்கள் மோதிவிடாது இருக்கட்டும் என்ற அழகான ஒரு கவிதை. இன்குலாப் அவர்களுடைய கவிதை. நிச்சயமா ரொம்ப ஓவியத்துக்காக சொன்னீங்களா? அந்த ஓவியத்தை பாருங்க. அந்த ஓவியம் அப்படிதான் இருக்கா? படகுக்காரர் ஏதோ பொருத்தமா அமைஞ்ச கவிதையா இருக்குது. குறிஞ்சியும் முல்லையும் இந்த கவிதை எடுத்துட கூடாது. அது கவிஞருடைய கவிதை. நேரம் இருக்கிறது ஐயா. இன்னும் 20 நொடிகள் இருக்கு. உங்க கவிதையில நேயர்கள் இன்னைக்கு அசரணும். உங்க பேச்சில் அசந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க கவிதை அசர வைக்க போகுது. பார்க்கலாம். கவிதாயினிகள் உருவாயிட்டு இருக்காங்க. ஆஹா, அன்னம் போடுங்க. எவ்வளவு ஒவ்வொரு வாரமும் எங்க குழு எவ்வளவு அற்புதமா அந்த காட்சி எடுத்து கொடுக்குறாங்க. நேரம் நிறைவடைந்தது. வாங்க, குறிஞ்சி அணியில அந்த கவிதையை யார் வாசிக்க போறீங்க? வாங்கம்மா, இங்க வாங்க. நேயர்களுக்கு உங்களுடைய கவிதையை நல்லா உறக்க படிச்சு காட்டுங்க. கண்களும் கவிபாடும் என் அருமை தமிழினை கண்டால் என் தமிழிற்கு எம் சிரம் தாழ்ந்த வணக்கம். நல்ல தெளிவா சொல்லுங்க. அழகே, நீ கப்பல் விட்டு விளையாடும் அழகு, அடடா என்ன ஒரு அழகு, வார்த்தைகள் இல்ல வருணிக்க, கப்பல் விட்டேன் பசுமையை தேடினேன் இங்கே பார்த்தேன். நன்றி. கவிதையை விட அந்த கவித்துவமான சொற்களை நீங்க உச்சரிக்கும் போது அவ்வளவு அழகா இருந்தது. அதுக்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். கப்பல் விட்டுருக்கீங்களா? என்ன கப்பல் விட்டீங்க? கத்தி கப்பல்லாம் விட்டீங்களா? பேப்பர் கப்பல் விட்டீங்களா? காகித கப்பல். காகித கப்பல். காகிதமே கத்தி மாதிரி. அடடா, அதுக்காகவே ஒரு முறை கைத்தட்டலாம். ஆனா நாங்க மதிப்பெண் கொடுக்க முடியாது. உங்க இடத்துக்கு போலாம். முல்லை அணி அப்ப கவிதா அணி ரெடியா வந்துட்டாங்க, தயாரா இருக்கிறாங்க. வாங்க. ஒளிப்பதிவு கருவியை நல்லா பார்த்து அழகா படிங்க. இங்குள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நீயும் நானும் ஒன்றோ என் உயிரே, நீயும் நானும் ஒன்றோ என் உயிரே, என் பசுமையும் நீதானே, என்னை கொன்றதும் நீதானே, நீ கொண்ட படகு என்னுடையது, நீ படர்ந்த அன்னம் என்னுடையது, நீ கொண்ட படகு என்னுடையது, நீ படர்ந்த அன்னம் என்னுடையது, அண்ணன் தங்கை பாசத்திற்கு அவர்கள் விடும் காகித கப்பல் முழுகாமல் மிதக்கும் என்றென்றும். வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப அற்புதமா. இன்னைக்கு என்னன்னே தெரியல, 2 பக்கமே கடுமையான போட்டியா கொடுத்துட்டு இருக்கீங்க. பார்க்கலாம், நேயர்கள் கைகள்ல தான் இருக்கு உங்களுடைய இந்த சுற்றினுடைய வெற்றி. என்ன முறையில நேயர்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப செல்வா அவர்கள் 1 நிமிட கவிதை போட்டியில் சிறப்பாக கவிதை படைத்த அணி எது? நேயர்கள் குறிஞ்சி அணி நன்றாக பண்ணியிருந்தார்கள் என்றால் 6A, முல்லை அணி நன்றாக சொல்லி இருந்தார்கள் என்றால் 6B, PQ இடைவெளி 6A அல்லது 6B இடைவெளி. உங்களுடைய பெயர் மற்றும் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 928210055555 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. 2 அணியுமே ரொம்ப பரபரப்பா உங்களுடைய வாக்குகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கைபேசியை கையில எடுத்து சீக்கிரமா வாக்குகளை அனுப்புங்க. வாக்குகள் வேணா என்ன பண்ணணும்? கை தட்டி வாக்கு கேட்கிறோம். நம்ம
நேயர்களே இன்னைக்கு ரொம்ப உற்சாகத்துல இருக்கிறாங்க. யாருக்கு போடுறதுன்னு சொல்லி குழப்பம்லாம் இருக்கும். நேயர்களுக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நம்ம குறுந்தகவல் 2வது கேள்வி, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்னும் அடியை பாடியவர் யாருன்னு கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை பி, பாரதிதாசன். எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் திரையில இதற்கான சரியான விடையை. 159 பேர் இதற்கு சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. 159 பேருமே சரியான விடையை சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த பரிசு பெற போகிற அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றத பாத்திரலாம். கோயம்புத்தூரிலிருந்து தினேஷ் பாபு என்பவர் அந்த பரிசினை தட்டி செல்கிறார். அவர்களுடைய கைபேசி எண் 8870391973 என்பதுதான். தினேஷ் பாபு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய கைதட்டல் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் நிறைய கொள்ளலாம். மிக முக்கியமான தொடர்களை பாரதியார் சொன்னாரா பாரதிதாசன் சொன்னாரான்னு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். அந்த குழப்பம் எங்களுக்கே தமிழாசிரியர்களுக்கே நேரும் பல நேரங்கள்ல. அது இங்கேயும் நேர்ந்துச்சு. இப்ப 52 பேர் தவறான விடையை சொல்லியிருந்தாங்க. அடுத்த நேயர்களுக்கான 3வது குறுந்தகவல் கேள்வி, திருமுருகாற்றுப்படையை பாடியவர் யார்? ஏ, கம்பர், பி, கபிலர், சி, நக்கீரர், டி, பரணர். திரும்ப ஒரு முறை சொல்றேன். திருமுருகாற்றுப்படையை பாடியவர் யார்? ஏ, கம்பர், பி, கபிலர், சி, நக்கீரர், டி, பரணர். குறுந்தகவல் அனுப்ப வேண்டிய முறை TQ இடைவெளி 3A அல்லது 3B அல்லது 3C அல்லது 3D இடைவெளி, உங்களுடைய பெயர் மற்றும் எங்கிருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 928221055555 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. உங்களுடைய பதிலுக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். பொறுப்பு முரசர் கிட்ட தான். இப்ப குறிஞ்சி முல்லையும் எத்தனை மதிப்பெண்கள் வித்தியாசப்படுகிறார்கள்? குறிஞ்சி அணியினர் 33 மதிப்பெண்களும் முல்லை அணியினர் 29 மதிப்பெண்களும் பெற்றிருக்கிறார்கள். கவலைப்பட வேண்டாம், மக்களிடமிருந்து நமக்கு தீர்ப்பு வர வேண்டி இருக்கிறது. அதுதான் உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்யும். நிச்சயமா மீண்டும் அடுத்த சுற்று 3வது சுற்றுக்கு நம்ம தயாராக போறோம். அடுத்த 3வது சுற்று தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. சமூகத்தின் மகிழ்ச்சி. நமது பொதிகையில் விருந்தாவனத்தே கண்டோமே கும்மி கோலாட்டம் 27/1/2018 சனிக்கிழமை மாலை 5:05 கண்ணன் மேல் நம் கோதை கொண்ட காதல் கதையை நாங்கள் இப்பொழுது நம் நாட்டின் பாரம்பரிய கலையான கும்மி கோலாட்டத்தின் வாயிலாக விருந்தாவனத்தே கண்டோமே. என்னை கைத்தலம் பற்றினானடி கண்ணன். சப்தபதி நடந்தோம். அம்மி மிதித்தேன். பொறியிடல் நடந்தது. திருப்பவள செவ்வாய் தான் மறு போசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விரு போற்று கேட்கின்றேன் சொல்லாழி வென்றன். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழிய. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழிய. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியன் பேங்க் மற்றும் அலகாபாத் பேங்க். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை அகரம் தமிழின் அருமை, லகரம் பொதிகையின் பெருமை. ரொம்ப அற்புதமா இருக்கு இன்னைக்கு மேடை. அங்க 6 பேரு, இங்க ஒரு பொண்ணு. முரசர் நீங்க தான் சொல்லணும் என்ன விளையாட்டு? உணவு வேலை. முதல் 2 சுற்றுகள் நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே மூளைக்கு நிறைய வேலை கொடுத்து சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்கள சுறுசுறுப்பா வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓடி விளையாடு சுற்று நாம 3வதா நம்ம நிகழ்ச்சியில வச்சிருக்கோம். 3வது சுற்றாக இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் விளையாட போகக்கூடிய விளையாட்டு என்ன அப்படின்னா நொண்டி விளையாட்டு. தயாரா இருக்கீங்களா? இந்த விளையாட்டினுடைய விதிமுறைகள் உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா? கால் பெரியும் என்ன பண்ணோம்? தொடணும். சரியா? தொடங்கலாமா? தொடங்கலாமா ஐயா? தொடங்கலாம். இந்த விளையாட்டின் போது இங்க இருக்கக்கூடிய
பார்வையாளர்களும் சரி நாங்களும் சரி உங்க எல்லாரும் ஒரு பாடலின் மூலமா உற்சாகப்படுத்துவோம். சரியா? தொடங்கலாமா? வேற இருக்கீங்களா? பின்னாடி பானை மேல போய் விழுந்துராதீங்க. ஆமா. பாடலாமா? பாடலாமா? உங்களுக்கு நேரம் ஒரு நிமிடம். தயாரா இருக்கீங்களா? தொடங்குகிறது. நொண்டி நொண்டி நொடிச்சிக்கோ வெள்ளம் தாரம் கடிச்சிக்கோ, நொண்டி நொண்டி நொடிச்சிக்கோ வெள்ளம் தாரம் கடிச்சிக்கோ, நொண்டி நொண்டி நொடிச்சிக்கோ வெள்ளம் தாரம் கடிச்சிக்கோ. நல்லா உற்சாகமா பாடுங்க. நொண்டி நொண்டி நொடிச்சிக்கோ வெள்ளம் தாரம் கடிச்சிக்கோ, நொண்டி நொண்டி நொடிச்சிக்கோ வெள்ளம் தாரம் கடிச்சிக்கோ, நொண்டி நொண்டி நொடிச்சிக்கோ வெள்ளம் தாரம் கடிச்சிக்கோ. முடிஞ்சதா? எல்லாருமே தோற்கடிச்சிட்டீங்களா? எத்தனை பேர்? 4 பேர். அவர் தான் பாருங்க எவ்வளவு தனியா நின்று சுத்திட்டே இருக்கிறாரு. நிறைய ஓட்டப்பந்தயம் எல்லாம் ஓடி இருக்கீங்க. நீங்க முன்னாடியே கூட சொன்னீங்க தேசிய மாணவர் படையில இருக்கிறீங்க. பரவாயில்ல, மகிழ்ச்சியா இருக்குது. உங்களுக்கான இடத்துக்கு போயிடலாம். அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். எவ்வளவு அந்த இப்ப நீங்க 6 பேர் முன்னாடி வாங்க. நீங்க வாங்க, 6 பேரும் வாங்க. உங்கள யார்? வீராங்கனை வந்துட்டாங்க. பார்க்கலாம். நல்ல உற்சாகமா எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடணுமா? நீங்களும் பாடுங்க, நேயர்களும் பாடுங்க. 6 பேர் கை கோர்த்து எங்கேயாவது போறோமா? கபடி விளையாடுறோம். வாங்க. தயாரா? முரசெல்லாம் பாத்துக்கோங்க, பத்திரம். இவர் முரசரை நாங்க அப்படிதான் நம்பி வச்சிருக்கோம். தயாரா? உங்களுக்கான 1 நிமிடம் தொடங்க இருக்கிறது. நொண்டி நொண்டி நொடிச்சிக்கோ வெள்ளம் தாரம் கடிச்சிக்கோ, 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 நொண்டி நொண்டி நொடிச்சிக்கோ வெள்ளம் தாரம் கடிச்சிக்கோ. அவ்வளவுதாம்மா. உங்களுடைய விடா முயற்சியை நான் பாராட்டுறேன். ஒலி வாங்கி எல்லாம் கீழே தள்ளி நொண்டிய இவ்வளவு கடும் உள்ளெல்லாம் போலாம். அவங்கள இது பண்ணிட்டோம், அவங்களை வெளியேற்றினோம். உள்ள போக கூட நாங்க முன்னாடியே விதி சொல்லிட்டோம். அதனால இப்ப எத்தனை பேரை நீங்க? ஒருத்தர் தான் இல்ல தவறி இருக்கிறாங்க. மிச்சம் 5 பேரை நீங்க மிக திறமையா தொட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் தான் உள்ள போயிடக்கூடாது. நீங்க அங்கெல்லாம் போக கூடாது நாங்க சொன்னோம்ல. ஏன் போனீங்க? போக கூடாது. அதனால நம்ம மதிப்பெண் கொடுக்கலாமா? கடுமையா போட்டியில் விளையாடி இருக்கிறாங்க, கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க தான் சொல்லணும். முல்லை அணிக்கு ஒரு 5 மதிப்பெண்கள், குறிஞ்சி அணிக்கு 4 மதிப்பெண்கள். ஒரு போட்டினா போட்டி நாங்க முன்னாடியே சொன்னோம். மதிப்பெண் பின்னாடி தான் நாங்க முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்து ரொம்ப நல்ல தருணம். ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க குறிஞ்சியும் முல்லையும். அழகாவே சொல்லுவாங்க, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் உடைய தூய்மொழி தமிழ் செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் இலக்கிய வரலாறு. நிச்சயமா ரொம்ப ஒரு அழகான பாடலோட தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஈ என இரத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று, கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்று ஒரு சங்கப்புலவன் பாடிவிட்டு சென்றான். தமிழருடைய ஆகச்சிறந்த மரபு கொடை மரபுனே சொல்ல முடியும். கொடுத்தல் அப்படி என்பதை மிக அடிப்படையான ஒரு விஷயமாக காலம் காலமாக தமிழ் சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பா விருந்து உபசரித்தல் உட்பட. இதுல குறிப்பா தமிழ்ல கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 வள்ளல்கள் தமிழ் சமூகத்துல இருந்திருக்கிறாங்க. செல்வா, உங்களுக்கு தெரியுமா யார் அந்த 7 வள்ளல்கள்? உங்களால் சொல்ல முடியுமா? பாரி முதலிய 7 வள்ளல்கள் நான் சொல்லுவேன். மீதி 5 பேரை நீங்க சொல்லணும். ஓரி, நல்லி, ஆயண்டிரன், மலையமான், பேகன், எழுனி. இதுல 2 பேரை பத்தி நிச்சயமா சொல்ல முடியும். ஒன்று மயிலுக்கு போர்வை தந்த பேகன், முல்லைக்கு தேர் தந்த பாரி. இங்க என்னப்பா முல்லைக்கு தேர் தந்தார், முல்லைக்கு தேர் தரலாம் ஒரு கொடையா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு முறை பாரி மன்னன் தேரோட்டி அந்த தேர்ல போயிட்டு இருக்கிறப்ப ஒரு முல்லை கொடி காற்றில் அசைந்து கொண்டிருந்ததாம். அசையறப்ப அங்க இருக்கக்கூடிய தேர்ப்பான்கிட்ட சொன்னாராம், அந்த தேர் அப்படியே போய் ஓரமா நிறுத்துங்க, அது படர்வதற்கு இடம் இல்லாமல் அப்படி தவித்து கொண்டிருக்கிறது, அந்த முல்லை கொடி இந்த தேரில் படர விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா சொல்லலாம், இது கூடமா இந்த இவ்வளவு பெரிய அரசருக்கு தெரியல. ஒரு கழி எடுத்துட்டு போய் பள்ளம் தோண்டி அதை நட்டு அது மேல அந்த கொடியை படர விடுறதுக்கு கூட அவருக்கு இது தெரியலையே, யோசனை இல்லையே, இது என்னடா முட்டாள்தனமா இருக்குது, ஒரு முல்லை கொடிக்காக போய் ஒரு தேரை போய் அவனாவது கொடுப்பானா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழலாம். நிச்சயமாக எழக்கூடிய கேள்விதான் என்றாலும், ஆனால் ஒரு கொடை கொடுப்பவருக்கு இந்த யோசனை தோன்றவே தோன்றாது. காரணம், வள்ளலார் சொல்லுவார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரிக்கு தோன்றியது. அந்த முல்லை கொடி காற்றில் படர்ந்த போது அது தவித்து கொண்டிருக்கிற தவிப்பை பார்த்த ஒரு வள்ளலுக்கு தன் தேராவது தங்கமாவது எடுத்து போய் நிறுத்துறா அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அந்த கொடியை அவ்வளவு அழகாக படர விட்டார்.
இது இது எவ்வளவு பெரிய இது. கொடை கொடுப்பவர்கள் எப்போதும் அறிவாளிகளாக இருக்க மாட்டார்கள். சில நேரங்களில் அறிவை பற்றி யோசிக்க மாட்டார்கள். தாங்கள் செய்வது சாதாரண செயல், ஆனால் ஒரு உயிருடைய துன்பத்தை போக்குவது நோக்கம். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, பேகன் ஒரு மயில் குளிர்ல நடுங்கிறப்ப தன்னுடைய பட்ட ஆடையை கொண்டு போய் போத்துறார். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். மயில் சொன்ன உடனே கொடுங்க மகிழ்ச்சியா போத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா? எந்த மயிலும் சொல்லாது. ஆனாலும் அந்த உயிர் துன்பத்தில் இருக்கும் போது அதனுடைய தவிப்பை போக்க வேண்டும் என்பதற்காக அந்த மேலாடையை கொண்டு போய் அந்த பட்டாடையை போர்த்தி விட்டு வந்தார். தமிழ் சமூகம் என்பது காலம் காலமாக கொடையில் கொடுத்த மரபை உடைய மரபு. அப்பேற்பட்ட தமிழ் சமூகத்தின் அடையாளத்தை சொல்வதற்காக தான் இந்த இடத்தை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் பேசுவோம். ரொம்ப அழகாவே அந்த வள்ளல் தன்மையினுடைய சிறப்பை எடுத்துக்காட்டோட சொல்லியிருக்காங்க. அதுவும் சங்க இலக்கியத்தோட சொல்லியிருக்கும் போது இன்னமே நமக்கெல்லாம் மெய் சிலிர்த்து போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பாரி, பேகன் உள்ளிட்ட கடையேழு வள்ளல்களையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. தமிழ் இலக்கிய வரலாறுக்காகவே நம்ம ஒரு அழகான கைத்தட்டல் கொடுக்கலாம். திரும்பவும் அரங்க பார்வையாளர்கிட்ட ஒரு கேள்வி, திருப்பி உங்ககிட்ட வரோம். தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஏதோ கேள்வி கேட்டா என்னப்பா இவர் இதே வேலையா தெரியுதான்னு இருக்கலாம். சொல்லின் செல்வன் என்று கம்பர் யாரை குறிப்பிடுகிறார்? எத்தனை பேரு? ஐயா பின்னாடி இருக்கிறாங்க. ஐயா வாங்க ஐயா. அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். சொல்லின் செல்வர் என்று கம்பரால் பாராட்ட பெற்றவர் அனுமன் அவர்கள். ஐயா உங்க பேரு, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. என் பேர் அனந்தகிருஷ்ணன். நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். இங்கே பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். மகிழ்ச்சிங்க. நான் கூடாஞ்சேரியில் இருக்கேன். கூடாஞ்சேரியில் இருக்கிறீங்க. மகிழ்ச்சிங்க. நிச்சயமா பதில சொல்லிருங்க ஐயா. பதில் ஒரு முறை உங்க வாயால சொல்லிருங்க ஐயா. சொல்லின் செல்வர் என்று சொல்வது கம்பன் சொன்னது அனுமாரை. ஓ மகிழ்ச்சிங்க. கண்ணதாசன் பதிப்பகம் சார்பாக உங்களுக்கு ஒரு சிறு அன்பளிப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். வாங்க ஐயா. ரொம்ப அழகா ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆனா எல்லாரும் சொல்றாங்க, அது வேற விஷயம். நம்ம ஒருத்தருக்கு தான் பரிசு கொடுக்க முடியுது இந்த மேடையில. அடுத்த குறுந்தகவல் கேள்வி, மூன்றாவது குறுந்தகவல் கேள்வி கேட்டிருந்தோம் நேயர்கள் கிட்ட. திருமுருகாற்றுப்படையை பாடியவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை சி, நக்கீரர். அதான் இதற்கான சரியான விடை. எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் திரையில. எத்தனை பேர் சரியான விடை சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்றத பாத்திரலாம். 187 பேர் இதற்கு சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல தவறான விடையும் கொடுத்திருக்காங்க. 15 பேர் சரியான விடையை சொல்லியிருக்கிறார்கள். அந்த 15 பேர்ல வெற்றி வாகையை சூடக்கூடிய நபர் விருதுநகரில் இருந்து சிவகுமார் என்பவர் தான். அவருடைய கைபேசி எண் 9803078783 என்பதுதான் மிகச்சரியான விடை. சிவகுமார் அவர்களுக்கு நம்ம மீண்டும் ஒரு முறை பலத்த கைதட்டல் மூலமாக நன்றிகளை சொல்லலாம். இல்ல திரும்ப ஒரு முறை இதுல பதிவு செஞ்சிடறேன். இதுக்கான சரியான விடை சி தான், நக்கீரர் தான். அதுதான் அவனுடைய வெற்றியாளரும் கூட. நமக்கு அந்த காட்சியில கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு, அவ்வளவுதான். வந்து பரவாயில்ல. அடுத்து 4வது குறுந்தகவல் கேள்வி. நேரலையை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள் நாங்க சிலதை சொல்லிடுறோம். திரும்ப சரியான விடை திரும்ப கொடுக்கறாங்க. சி, நக்கீரர். திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். திருமுருகாற்றுப்படை 187 பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. 187 பேர் நல்ல அற்புதமான விடைகளை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றத பார்க்கும்போது கோவில்பட்டியிலிருந்து திவ்ய பாரதி என்பவர் அழகான விடையை சொல்லி இருக்கிறார். கோவில்பட்டி திவ்ய பாரதி அவர்களுக்கு பாராட்டுக்கள். அவருடைய கைபேசி எண் 9629070795 என்பதுதான். திவ்ய பாரதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு கைதட்டலை கொடுக்கலாம். வாத்தியார்னு சொல்லுவீங்களா? சில நேரத்தில் நாங்க அப்படிதான் சொல்லி ஆகணும். சரியானதான் சொல்லிட்டோம் நாங்க வந்து. அடுத்து நேயர்களுக்கான 4வது குறுந்தகவல் கேள்வி. அதியமான் நெல்லிக்கனி தந்த பெண்பார் புலவர் யார்? ஏ, ஔவையார். பி, வெள்ளிவிதியார். சி, ஆதிமந்தியார். டி, பாரி மகளிர். திரும்ப ஒரு முறை சொல்றேன். அதியமான் நெல்லிக்கனி தந்த பெண்பார் புலவர் யார்? ஏ, ஔவையார். பி, வெள்ளிவிதியார். சி, ஆதிமந்தியார். டி, பாரி மகளிர். குறுந்தகவல் அனுப்ப வேண்டிய முறை TQ இடைவெளி 4A அல்லது 4B அல்லது 4C அல்லது 4D இடைவெளி. உங்களுடைய பெயர் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 922821055555 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்ந்து நம்ம பேசுவோம். அடுத்த 4வது சுற்று என்ன சுற்றுமா? காட்சியின் நீட்சி. அதான் 4வது சுற்று. அதுல 2 போட்டி வரப்போகுது. ஒரு போட்டி உங்களுக்கு திரையில ஒரு காட்சி வரும், காணொலி காட்சி. அந்த காட்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். அதற்கு சரியான விடை சொன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல்
காணொளி காட்சி, குறிஞ்சி அணிக்கான முதல் காணொளி காட்சி. திரையில பாருங்க, இங்க வந்துருங்க. அவர்கள் எங்களை பாலை நிலத்திற்கு விரட்டினார்கள். உயிர் வாழ தகுதியற்ற பாலையில் வழிப்பறி செய்து கொள்ளை அடித்து பிழைத்தது எங்களினம். முன்னோர்களில் மூத்தவர் முதுவனும் அவர் மகன் விருத்திரனும் அழியாமல் எங்களை காத்தவர்கள். பாத்தீங்களா? இது என்ன திரைப்படம்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சரி, நானே சொல்லிடுறேன். பாலை ஒரு நல்ல திரைப்படம். பாலை என்றால் எந்த நிலப்பகுதியை குறிக்கக்கூடியது? வறண்ட நிலப்பகுதி. தமிழ்நாட்டுல பாலை நிலம் என்பதற்கு மணல் சார்ந்த பகுதி சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மணல் இருக்கா? ஆங்கிலத்துல டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அது இருக்கா? இல்ல. அதுக்கு என்ன சரியான வறண்ட நிலம் என்பது எந்த நிலம் வறண்ட நிலமா ஆகும்? ஒரு அழகான ஒரு சொல்லுவாங்க, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலையானதுன்னு சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கோம். அதற்கான சரியான விடை நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்குறோம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் இழுத்த உடனே பதறிடுறாங்க அவங்க எல்லாம். வறண்ட நிலம் சரியான விடை அதுக்கு. முல்லை, தயாரா இருக்கீங்களா? படம் பாலை. கேள்வி நம்ம பாலை என்றால் என்னன்னு கேட்டிருந்தோம். இதற்கான சரியான பொருள் வறண்ட நிலம். அதான் இதற்கான சரியான விடை. அழகா சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். திரும்ப ஒரு முறை. முல்லை அணி, உங்களுக்கான காட்சி. பாத்தீங்களா? என்ன திரைப்படம் உங்களுக்கு தெரியும், சொல்லவே வேணாம். பாட்டு நல்லா இருந்ததா? அதுல மெய் மறந்துட்டீங்கன்னு தெரியுது. இல்ல ஒரு சொல் வந்துச்சு, மதுரம் அப்படின்னு ஒரு சொல் வந்துச்சு. மதுரம் என்றால் என்ன பொருள்? பார்வையாளர்கள் சொல்ல வேண்டாம். மதுரம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு நேரம் போயிட்டு இருக்குது. தவறு. ரங்கய்யா முருகன் ஐயா கேட்டா உடனே சொல்லிடுவார். நாங்க கேட்காம இருக்கிறோம். உங்களுக்கு நேரம் நிறைய தெரியுமா? தேன். மதுரம்னா தேன். தேனா? குங்குமமா? சரி. மதுரமும் தேன். பார்வையாளர்கள் இனிமை. இனிமையா இனிப்புங்களா? இனிமை தான் அதுக்கான சரியான விடை. நிறைய பேர் சொன்னதுனால நாங்க இப்ப விட்டுடுறோம். அதனால பார்க்கலாம் திரையில மதுரம் என்றால் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். நான் ரொம்ப எளிமையான வார்த்தை நினைச்சேன். நீங்க இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. பாடல் மழை வரப்போகுது என்ற பாடல் மதுரம் அப்படின்னு ஒரு சொல்ல வந்துச்சு. சரியான விடை இனிமை. அதான் அதற்கான சரியான விடை. நம்ம சொல்லும் பொழுது கூட மதுர தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், இனிமையான தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சொன்ன ஒரு அழகான தொடர் இருக்கு. அதான் அதுக்கான பொருள். மகிழ்ச்சியா? நல்லா கை தட்டலாம். நான் சொன்னாலும் கை தட்டலாம் நீங்க அடுத்து எழுத்தாளர்களுடைய புகைப்படங்கள். கவனமா இருங்க. எழுத்தாளர்களை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. குறிஞ்சி அணிக்கான முதல் எழுத்தாளர் திரையில இப்படி வந்துருங்க. அசோகமித்திரன். என்னமா? தவறு. அடுத்து போங்க. மிக முக்கியமான தமிழின் ஒரு எழுத்தாளர். கவிதையை பத்தி வரலாறு எழுதியிருக்கார். தமிழ் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் சொல்லிட்டு அதை வரலாறு எழுதியிருக்காரு. வள்ளிக்கண்ணன். மிக சரியான விடை வள்ளிக்கண்ணன். நீங்க கடைசி நொடியில சொன்ன உடனே நாங்க சந்தோஷப்படுவோம். ஏன்னா அப்படி ஒரு எழுத்தாளர் அடையாளம் காட்டுறது எங்களுக்கு முக்கியமான விஷயம். தமிழ் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. கிட்டத்தட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். முல்லை அணி தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான புகைப்படம் திரையில வந்துருச்சு. யாருமா இவர்? சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். தவறு. சாகித்ய அகாடமி விருது பெற்றதுனாலே வண்ணதாசன் தான் சொல்லுவீங்களா? ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு எழுத்தாளரும் கூட. நிறைய நாவல்களை புதினங்களை எழுதியிருக்கிறாரு, சிறுகதைகளை எழுதியிருக்கிறாரு. தெரியுமா? தவறுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அவருடைய தவறுங்க ஐயா. தவறுமா? எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள் கரிசல் முதலான மிக முக்கியமான நாவல்களை புதினங்களை படைத்தவர் எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள். திரையில வந்தாச்சு. அடுத்து குறிஞ்சி அணி, உங்களுக்கான ஒரு நூல் தயாரா இருக்கு. பாருங்க. இந்த புதினத்தின் பெயர் இரண்டாம் ஜாமங்களின் கதை. இது எழுதிய ஆசிரியர் ஒரு மிக முக்கியமான தமிழ்ல ஒரு பெண் புதின ஆசிரியர். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கக்கூடியவங்க. அவங்க தெரியுமா? சிவசங்கரி. தவறு. வாசந்தி. தவறு. லட்சுமி. தவறு. உங்களுக்கு தெரியுமா?
தெரியல. நேயர்கள் யாருக்காவது? ராஜம் கிருஷ்ணன். இல்லைங்க ஐயா. ராஜம் கிருஷ்ணன். தவறுமா. நானே சொல்லிடுறேன். 2ஆம் ஜாமங்களின் கதை என்னும் புதினத்தின் ஆசிரியர் சல்மா அவர்கள். ஒரு பெண் புதின ஆசிரியர், பெண் எழுத்துக்களில் மிக முக்கியமானவர் சல்மா அவர்கள். பெண் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னா வரிசையா பெண் எழுத்தாளர்களின் பெயர்களையா சொல்லிட்டு வர்றோம். இது ஏன் நீங்க சொல்லலாம் நாங்க சொல்றோம்னா, இது வழியாக நாங்கள் சில புதினங்களை தமிழ் இந்த நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அதுக்காக தான் இந்த படைப்பை கொடுக்கிறோம். அடுத்த முல்லை அணிக்கான புதினம்மா என்னன்னு பார்க்கலாம். அன்பளிப்பு. இது யாருடைய ஒரு நூல், ஒரு சிறுகதை தான் அது. இந்த சிறுகதையால் தான் அந்த பேர் கொடுத்தாங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்றது தான் அதுவும். அன்பளிப்புன்னு சொன்ன உடனே விரைந்து வரணும். தவறு. கு அடடா, அற்புதமா. 1980ஆம் ஆண்டு இது சாகித்ய விருது பெற்றது. படிச்சு நல்லா வந்திருக்கீங்க, நல்லா தெரியுது. அழகா சொன்னீங்க. கு அழகிரிசாமி. மிக சரியான விடை. திரையிலையும் வந்தாச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா அற்புதமா போயிட்டு இருக்கு. குறிஞ்சியும் முல்லையும் நல்லாவே விளையாடிட்டு இருக்கீங்க. அவங்கள உற்சாகப்படுத்துகிற வகையில பார்வையாளர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு கைத்தட்டல கொடுக்கலாம் உங்களுக்கு. ரங்கையா முருகன் அவர்கள் பத்தி, திரு ரங்கையா முருகன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 அரிய புத்தகங்களை அவர் பாதுகாத்து வச்சிருந்தார். அதுக்கு மேற்பட்ட நூல்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. போன சென்னை மழை வெள்ளத்துல அந்த ஒட்டுமொத்த நூல்களும் போனது. நிறைய பத்திரிகைகள்ல கூட அவரை பத்தி அந்த பதிவுகள் வந்துருந்துச்சு. இந்த புத்தகங்கள் இழப்பு அப்படின்றது ஒரு குழந்தைக்கு நிகரான ஒரு இழப்பா தான் பல நேரங்கள்ல அவர் பதிவு செய்வார். அதுவும் மிக முக்கியமான ஆவணங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மடங்கள்ல இருக்கக்கூடிய புத்தகங்களை தேடி தேடி போய் சேகரிச்சு வச்சார். தமிழ்நாட்டுடைய மடங்களின் வரலாறு பத்தி கூட ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைச்சவர். ஆனால் அந்த அரிய ஆவணங்கள் மொத்தமும் காணாம போச்சு. ஒரு மாதிரியான சம்பவம் தான் அது. அதை பத்தி அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல இந்த புத்தகங்களை இழந்ததுடைய வலி அப்படின்றது நீங்க எப்படி உணர்றீங்க? நீங்க அதாவது சொல்லப்போனா அந்த டயத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதாவது முன்னாலே, அதாவது அந்த வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சித்திரை முன்னிலே ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த வருஷம் ரங்காமுரன் பெரிய மழை இருக்குது அப்படின்னாரு. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் ஓரையை பார்த்துட்டு சொல்கிறேன், பஞ்சாங்கத்தில் பாருங்க. அப்போ அதை பார்த்தா மன்மதத்தில் நல்ல மாறியுண்டு, சீனத்தில் சண்டை உண்டுங்கிற வெண்பாவும் இருந்துச்சு. சரி, நம்ம இந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்திருக்கணும்னாலும் அது எதிர்பாராத விதமாக போனது. அதாவது 2 நாள் கழித்து தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ தண்ணி குறைஞ்சிட்டு அது போகிறேன். அது கதவை திறந்து பார்க்குறேன், திடுக்குன்னு, அதாவது அது சொல்ல முடியல. அது எப்படியே அது ஒரு மாதிரியான நிலை. அது அந்த நிலை டோட்டலாக என்னென்னா, அந்த புத்தன் சொல்லுவாங்கள ஒரு அமைதி, அப்படியே ஆயிட்டேன். எதுவும் நம்ம பெருசாக இது பண்ணிக்க வேணாம், அழுத்திக்க வேணாம் அப்படின்ட்டு. என்னென்னா, இப்போ புத்தகத்தோட அவ்வளோ சேதாரமாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. பெரிய நல்ல நல்ல ஆவணங்கள், ரிப்பன் பிரஸ் சாருக்கு தெரியும், ரிப்பன் பிரஸ் சைவ ரத்தின செட்டியார் எழுதின அத்தனை நூல்களையும் நான் வச்சுருந்தேன். அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி அரிய நூலையாவது காப்பாற்றலாம்னு எடுத்தேன். அது பார்த்தா அப்படியே சாக்கடையுது. எந்த ஆண்டுல இருந்து எது வரைக்கும் நீங்க? அது கிட்டத்தட்ட பொதுவாக அது என்னோட கலெக்ஷன் 1880களிலிருந்து 1930களுக்கான இதுதான். 1880ல இருந்து 1930 வரைக்குமான நூல்களை அவர் பாதுகாத்து வச்சிருந்தார். ரொம்ப அரிய நூல்கள் எல்லாமே. அது எதை தொடர்பான பொதுவா நீங்க எதுக்காக? அதாவது நான் இப்ப கடந்த 4-5 வருஷமா தமிழகத்தில் உள்ள வேதாந்த மடங்களுடைய தமிழ் பங்களிப்பு குறித்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக என்னோட ஆய்வு கல ஆய்வு சார்ந்ததாகவே இருக்கும். கல ஆய்வின் மூலமாக இப்போ கூட கு அழகிரிசாமி சொல்லுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கு அழகிரிசாமி ஆக்சுவலாக ஒரு திருவொற்றியூர் வள்ளின்னு சொல்லி ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். அது ஒரு மடம். அது ஆக்சுவலாக திருவொற்றியூரில் சதுரானன பண்டிதர் மடம்னு ஒரு மடம் இருந்தது. இந்த குறிப்பு எனக்கு எங்கே கிடைக்குதுன்னா, கம்பருடைய கவி இதில் கிடைக்குது. கம்பர் சொல்லுவார், சதுரான மடத்துள் என் மனத்துள் திருவொற்றியூர் வள்ளியே அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருப்பார். சடையப்பா வள்ளல்கிட்ட இருந்த அந்த அம்மா, அந்த திருவொற்றியூர் வள்ளி, சதுரான பண்டிதர் மடத்துக்கு வந்திருப்பாங்க. இவர் ஊர் சுற்றிட்டு திருவொற்றியூரில் இருக்கும்போது அங்கே சாப்பிட்டுட்டு தங்குவார். தங்குற இடத்துல அந்த மதிய உணவை சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்டில் மயங்கிடுவார் இவர் கம்பருக்கு மனத்தில் ஒரே குடைச்சலாக இருக்கும். என்னடா இந்த வகையான ஒரு உணவை நம்ம எங்கேயோ சாப்பிட்ருக்கோமே, இது அப்படியே இருக்குது, இது நம்ம சடையப்பவள்ளல் கவிஞர்கிட்ட இருந்த வள்ளியோட சாப்பாடு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி, இப்போ சடையப்பவள்ளல் பார்ப்பார் கம்பர், என்ன ஏதோ ஒரு இவர் சதுரான பண்டிதர் அது இப்போ கேட்பார், என்ன ஒரு இதாக இருக்குங்களா, இல்லை இந்த சமைச்சது யார் அப்படின்னு கேட்பார். இங்கே வள்ளின்னு ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு. அவருக்கு ஒரே இதாயிரும்,
நம்ம சந்திச்ச வள்ளியா இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மடத்துக்கு பின்னால உள்ள வரலாறு. இது கம்பனுடைய கவிதையில் இருக்கு. இன்னைக்கு கான்டெம்பரரி இதை தற்கால இலக்கியத்தில் கு அழகிரிசாமி பதிவு பண்றாரு. இதையும் வச்சுட்டு நான் அந்த மடத்துக்குள்ள போறேன். இப்படியான ஆவணங்கள் இப்படித்தான் தூக்கப்பட்டு இந்த மாதிரி வெவ்வேறு விதமான பிரைமரி இன்ஃபர்மேஷன், முதல் கட்ட தகவல் ஆள்கள் சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் புக்கு வழியாகவும் போவேன். இந்த மாதிரியான ஏராளமான தகவல்கள், ஏராளமான ஃபோட்டோகிராஃப்ஸு, ஏராளமான குறிப்பு நோட்டுகள், இது எல்லாமே வந்து எனக்கு அதில் போனதில் வந்து இதாகிடுச்சு. இந்த ஆய்வுக்கான இது வந்து கொஞ்சம் எனக்கு இதாகிடுச்சு. எப்படி இதை அடுத்து நம்ம மீட்டெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன். அப்புறம் மனது சொல்லப்போனால் அவருக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சப்ப என்னுடைய இது கட்டில் போயிருச்சு, என்னுடைய பீரோ போயிருச்சு, என்னுடைய நகைகள் போயிருச்சுன்னு எந்த கவலையும் அவர் படவே இல்லை. ஒரு புத்தகத்தை எடுத்தேன், ஒரு பைண்ட் பண்ணி வச்சுப்பாரு, எடுத்தேன். இவ்வளோ பெரிய அரணை அப்படியே தூக்கி போடுறேன் பூரா. அது இதுன்னு சொல்லவே முடியல. அது மாதிரி ஒரு புத்தகங்களா அது 2 நாள் அவ்வளவு பூச்சிகள் வாசம் செய்யுது. அதுல இதுல இருந்து ஒரு விஷயம், இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி அரிய புத்தகங்களை பாதுகாக்கிறது உங்களுக்கே கூட அந்த வருத்தம் இருந்திருக்கலாம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த புத்தகங்கள் பாதுகாத்தல் அப்படின்றது நீங்க ஒரு நூலகரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமா அது வந்து நான் நூலகராக இருந்தேன், நானே அது வந்து பாதுகாத்து வைக்கலைங்கிற எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்தது. எந்த அடிப்படையில் பாதுகாத்து இருக்கலாம்? அதாவது இன்னைக்கு தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, அதை உண்மையிலே அவங்க தமிழ் இணைய பல்கலைக்கழகம் மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. யார்கிட்ட மிக அரிய நூல்கள் இருக்கோ நீங்க அந்த நூல்கள் வந்து அவங்க கிட்ட கொடுத்து அவங்க வந்து அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி அவங்களும் ஒரு காப்பி வச்சிருப்பாங்க. அந்த உங்களுடைய ஒரிஜினல் காப்பியும் கொடுத்துருவாங்க. அந்த பண்ணின டிஜிட்டைசேஷனுடைய ஒரு பிரதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ உங்கள்கிட்டயும் அந்த காப்பி இருக்கும், அவங்ககிட்டயும் அந்த காப்பி இருக்கும். இன்னைக்கு இந்த கிளவுடுன்றாங்க, அந்த இதுக்குள்ளேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. இனியும் வந்து பரன்மலையோ இது வந்து புத்தகத்தை வச்சு காப்பாற்றிட்டு இருக்க வேணாம் தயவு செய்து. இது வந்து பொது சொத்து. அதாவது 15ஆம் நூற்றாண்டிலே நம்ம சொல்லுவாங்க தமிழர்களுக்கு வந்து பாதுகாக்கிற இது இல்லை, நம்ம தான் ஹிஸ்ட்ரி எழுதுறோம்னு சொல்லி வெள்ளையர்கள் வந்து இப்போ சொன்னாங்க. கிடையாது. 15ஆம் நூற்றாண்டு அப்பே தீட்சிதர் வந்து தான் எழுதின ஒவ்வொரு நூல்களையும் 4 பிரதி எடுத்து இந்தியாவில் உள்ள 4 மடங்களுக்கு அனுப்புவார். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. வடக்குன்னா பத்ரிநாத், ஜோசிமட் மடம், சிருங்கேரி மடம் தெற்க, மேற்கு வந்து இப்போ துவாரகபுரி, பூரி, இந்த மாதிரி 4 மடங்களுக்கும் 4 பிரதி எடுத்து காப்பாற்றி வச்சிருக்காரு. இன்னைக்கு அவருடைய 108 நூல் 4 மடங்களில் இருக்கு. அப்போ முதல் ஆவண காப்பாளராக நம்ம தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒரு ஆள் காமிச்சிருக்கிறாங்கிறது சொல்ல வரது. இது வெள்ளக்காரங்க நமக்கு அறிமுகப்படுத்தலாம். ஸோ இந்த ஆவண காப்பம் இருந்த இந்த தமிழ் சமூகத்தில் நம்ம பின்னால் வந்து இந்த ஆற்றுல விடுறது இதெல்லாம் அந்த மாதிரி கதையெல்லாம் ரொம்ப படிக்கமாக இதாக இருக்குது. ஆக்சுவலாக சமீபத்தில் ஒரு கலா ஆய்வில் வந்து அரசன் சன்மனார் தெரியும் உங்களுக்கு. அரசன் சன்மனார் பாரதியார் வஉசி இவங்களோடலாம் தொடர்பு கொண்ட ஒரு மாமனிதர். அவருடைய குருநாதர் சிவபிரகாச சுவாமி, அவருடைய கிண்ணி மடம் சொல்லிட்டு சோழவந்தான் பக்கத்தில் ஒரு சமாதி போயிருந்தேன். அங்கே அந்த பூஜை பண்ணுறவர் ஒரு தகவல் சொல்கிறாரு. அதுக்கு எல்லாமே இலக்கண சுவடிகள் வந்து பெரிய அளவு. அவருடைய அந்த சமாதியை வந்து இலக்கண பல்வேறு சுவடிகளை வச்சு அது மேலதான் சமாதி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாரு. ரொம்ப அற்புதமான தகவல்கள். நிச்சயமா வந்து ஒரு நூல்கள் இழப்பு அப்படின்றதுக்கான வழியை கொஞ்ச நேரம் அவரும் அது இதுக்கு இதாயிருச்சு, கொஞ்சம் இதாயிட்டார். ஏன்னா அது அவ்வளவு வழி தரக்கூடிய ஒரு விஷயம். வந்து ரொம்ப அற்புதமான தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி திரு ரங்கய்யா முருகன் அவர்களுக்கு. வந்து நேயர்களுக்கு நாங்கள் ஒரு குறுந்தகவல் கேள்வி கேட்டிருந்தோம், 4வது குறுந்தகவல் கேள்வி. அதற்கான சரியான விடை திரையில வந்தாச்சு. அதியமான் நெல்லிக்கனி தந்த பெண்பார் புலவர் யார் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை எல்லாருக்கும் தெரியும், பெருங்க ஔவையார். ஔவையார் அதான் அதற்கு சரியான விடை. எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். திரையில வரப்போது 324 பேர் இதற்கு சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. இந்த 324 பேர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இத்தனை பேர் வந்து சரியான விடையை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த பரிசினை தட்டி போகிற நபர் சிதம்பரத்தில் இருந்து பி தமிழ்ச்செல்வன் என்பவர் தான். அழகான பெயர் பொருத்தம் கூட இருக்கு, தமிழ்ச்செல்வன் அப்படின்றது. அவருடைய கைபேசி எண் 9976848468 என்பதுதான். தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய மேடையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த விஷயம் தான். அடுத்து இதான் போட்டியோட வெற்றியை தீர்மானிக்க போற வந்துருச்சு. தூய தமிழில் பேசும் போட்டியில் சிறப்பாக பேசிய அணி எது? குறிஞ்சியா, முல்லையா? இன்னும் சில நொடிகள்ல திரையில வரப்போது, தயாரா இருங்க. யார் வெற்றியாளர்? குறிஞ்சியா, முல்லையா? குறிஞ்சி அணி.
மிக சிறப்பா பேசியிருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள், முல்லை அணிக்கு 5 மதிப்பெண்கள் நாங்க கொடுக்கிறோம். அடுத்து 1 நிமிட கவிதை போட்டி. யார் வெற்றியாளர்? குறிஞ்சியா முல்லையா? இன்னும் சில நொடிகள்ல பார்க்கலாம். அந்த ஆகச்சிறந்த கவிதையை படைத்தவர் யார்? எங்க நேயர்கள் எப்பயுமே அவர்களுடைய கணிப்பு சரியான கணிப்பாகத்தான் இருக்கும். பார்க்கலாம். விரல் நுனியில மீண்டும் குறிஞ்சி இல்லை, முல்லை. இந்த வாட்டி முல்லை 1 நிமிட கவிதை போட்டியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப சரியா கணிச்சிருக்கிறதா நாங்களும் நினைக்கிறோம். ரொம்ப நேயர்கள் எப்பயுமே அந்த சரியான கணிப்பு நிகழும். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள், உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். ரொம்ப அற்புதமா விளையாடிட்டு இருந்தீங்க. போட்டி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அது முரசர் கைகள்ல தான் இருக்கு. முரசர் வந்துடலாமா? வாங்க சொல்லிடலாமா? திரு ரங்கையா முருகன் அவர்கள் தான் இந்த பரிசுகளை வழங்க போறாரு. முதல் பரிசு 10,000 ரூபாய், இரண்டாவது பரிசு 5,000 ரூபாய். இன்றைக்கு குறிஞ்சியா முல்லையா? எங்களுக்கே கொஞ்சம் பதற்றமா தான் இருக்கு அந்த வெற்றியாளர் யாருன்னு சொல்லிட்டு. சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றியாளர் ஏதாவது சொல்லிட்டு சொல்லலாமா? ஒரு எண்ணிக்கை வச்சுக்கலாமா? சொல்லலாமா? 3ல இருந்து போயிடலாம். 3, 2, 1. யார் இன்றைய வெற்றியாளர்? குறிஞ்சி அணியினர் 56 மதிப்பெண்கள். 56 மதிப்பெண்கள் பெற்று பூந்தமல்லியிலிருந்து சிந்தி கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஜகர மேடை சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். உங்க ஆசிரியர்களை வர சொல்லுங்க. மேடைக்கு வாங்க. மேடம் வாங்க வாங்க வாங்க, 2 பேருமே வாங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசை உங்க கைகளில் நாங்க வழங்குறோம். ரொம்ப அழகான தருணம். சிந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறார்கள். கடுமையான போட்டி கொடுத்தாங்க. அவர்களுடைய ஆசிரியர்களும் இணைந்து அந்த பரிசினை வாங்கும் பொழுது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாகத்தான் இருக்கிறது. அடுத்து முரசர் 2வது பரிசு. 2வது பரிசு முல்லை அணியினருக்கு தான். அவர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடி 49 மதிப்பெண்கள் 49 மதிப்பெண்கள் 49 மதிப்பெண்கள். ரொம்ப குறைந்த அளவு வித்தியாசம் தான். வாங்க எல்லாரும் வாங்க இந்த பக்கம். ஜிகேஎம் பொறியியல் கல்லூரி மாணவிகள் வாங்கம்மா. 2ஆம் பரிசு 5,000 ரூபாயினை தட்டி செல்கின்றார்கள். வென்றாலும் தோற்றாலும் பரிசு உண்டு. இது தோல்வியே கிடையாது. ஏன்னா இது பரிசு கையோட நீங்க வாங்கிட்டு தான் போறீங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. எதற்கும் ஓரிரு முறை முயற்சி செய்ய வேண்டும், ஆனால் அதை அடைவதற்கு 1000 முறை பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ரொம்ப அழகான மேடையில் இன்று இந்த 2 கல்லூரிகளுடன் ஒரு அழகான சிறப்பான விருந்தினருடனும் இன்று விடைபெறுகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜே செல்வமுத்துமாரி, ஜெய் கணேஷ், உங்கள் நரேன்குமார். நன்றி, வணக்கம்.